ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்து ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுது எடுத்து இந்த பாடலை யாரும் சேர்ந்து உற்சாகமாய் பாடலாம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை எல்லாரும் சேர்ந்து தொழுதேற்று உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று போற்றிடும் வானோ கூதலத்துள்ளோ சாற்றுதல் கரிய தன்மையுள்ள கூதலத்துள்ளோ சாற்றுதல் கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பு எல்லாரும் சேர்ந்து கரலை தட்டி உற்சாகமாக தொழுதேற்று தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை எல்லாரும் கரனை தட்டி உற்சாகமாக உன் ஆண்டவரை தொழுதேற்று ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை உன் ஆண்டவரை தொழுதேற்று தினம் தினம் உலகில் நீ செய்த வினைப்பும் மேலான தினம் தினம் உலகில் நீ செய்தமான வினை பொருள் தருளும் மேலான ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை ஆண்டவரை தொழுதேற்று ஆத்துமமே என் முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பு தாதரித்த ஆண்டவரை தொழுதேற்று எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் எல்லாரும் சேர்ந்து வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே பாதையிலும் நீரே என் பாதையிலும் நீரே வாழ்விலும் நீரே காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நாமே துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் வானிலும் நீரே பூமியிலும் நீரே ஆழிலும் நீரே என்னாகும் நீரே வானிலும் நீரே பூமியிலும் நீரே ஆழியில் நீரே என்னாமத்தில் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் வேளை
துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஆண்டவரை நோக்கி எத்தனை பேர் சொல்ல முடியும், எந்த சூழ்நிலையும் ஆண்டவரை நான் துதிப்பேன் என்று? ஆமென், ஆமென். எந்த சூழ்நிலையும், வாட் எவர் த சிச்சுவேஷன் மே கம் இன் மை லைஃப் லார்ட், ஐ வில் பிரைஸ் யூ என்று இந்த காலை வேளையில சொல்ல முடியுமா? நான் உம்மை துதித்து கொண்டே இருப்பேன் ஆண்டவரே என்று, நான் துதிக்கொண்டே இருப்பேன் என்று கர்த்தர் இந்த வருடத்திலே 3 மாதங்களை கடந்து வர செய்து 4வது மாதத்திலே முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து, எப்படி நன்றி சொல்வேன் ஆண்டவரே, எப்படி நன்றி சொல்வேன் என்று எல்லாரும் இருக்கிற இடத்திலே உட்கார்ந்து நாம் பாடலாமா? எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி. எல்லாரும் சேர்ந்து, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தே, தேவனை உம்மை துதிப்பே. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் தேவனை உம்மை துதிப்பே, தேவனை உம்மை துதிப்பே. எத்தனை நன்மைகள் எப்படி ஆமாண்டவரே, நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவத்தில் மறித்து கிருபையால் ரட்சித்தீரே, பாவத்தினாலே மறித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே, கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தேவனை உம்மை துதிப்பே. தாழ்மையில் இருந்தேன், தேவனை உம்மை துதிப்பே, தேவனை உம்மை துதிப்பே. எத்தனை எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஹல்லேலூயா. நன்றி சொல்லுவோம் ஆண்டவருக்கு. எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி இந்த காலை வேளையில, தேங்க் யூ மை கிங், உமக்கு நன்றி ஆண்டவரே. நீரே எனக்கு ராஜாவாக இருக்கிறேன், நீரே ஆளுகை செய்கிறீர் ஆண்டவரே, நீரே ஆளுகை செய்கிறீர் என்று என்னுடைய அறிவு அல்ல, என்னோட ஞானம் அல்ல,
என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய செல்வாக்கு அல்ல, என்னுடைய பணம் அல்ல, என்னுடைய பலன் எதுவுமே அல்ல. நீர் தான் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போமா? இந்த காலைவெளியில் ஒப்பு கொடுப்போமா? திறமைகள் அல்ல, நத்திங் லார்ட். ஆண்டவருக்கு முன்பதாக நம்முடைய திறமைகள் ஒன்றுமல்ல, நம்முடைய ஞானம் ஒன்றுமல்ல. ஒப்பு கொடுப்போமா? உலகம் உன்னை தூற்றி திரியும், உலகம் உன்னை தூற்றி திரியும். எவ்வளவு நன்மைகள் செய்தாலும், எவ்வளவு நன்மைகள் செய்தாலும், ஆனால் தேவன் உன்னை விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். உன்னை விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். என் மகள், என் மகன் இப்படியாக இருக்கிறான் என்று உன்னை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். உன்னை உயர்த்தி அழகு பார்க்கிற தேவன் உன் தேவன் மாத்திரம்தான். உன்னுடைய தேவன் மாத்திரம்தான். உன்னுடைய பிள்ளைகள் அல்ல, உன்னுடைய பெற்றோர் அல்ல, உன்னுடைய மனைவி அல்ல, உன்னுடைய கணவன் அல்ல, யாரும் கிடையாது. உன்னுடைய அழகு பார்க்கிறவர் உன்னுடைய தேவன் மாத்திரமே. He is the creator who created you. உன்னை உண்டாக்கினவர் மாத்திரம்தான் உன்னை அழகு பார்க்க முடியும். ஒருவேளை உலக பிரகாரமான நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நீ அழகா இருக்கிற, நீ திறமையா இருக்கிற, நீ நல்லா சம்பாதிக்கிற, உன்னை பற்றி புகழ்ந்து பேசலாம். ஆனால் அது நிரந்தரம் அல்ல, அது நிரந்தரம் அல்ல, அது நிரந்தரம் அல்ல. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஒரு நிரந்தரமான ஒரு புகழ்ச்சி, ஒரு நிரந்தரமான ஒரு சமாதானம், ஒரு நிரந்தரமான ஒரு போற்றுதல் வேண்டும் என்றால் அதை ஆண்டவர் மாத்திரம்தான் உனக்கு தர முடியும். ஆண்டவர் மாத்திரம்தான் தர முடியும். இன்னைக்கு ஒருவேளை உங்ககிட்ட பணம் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, உன்னை சுற்றி எப்போதும் சுத்தி கொண்டிருப்பார்கள். ஆனால் தட் இஸ் நாட், அது இல்லை, அது இல்லை. அது என்றைக்கு இருக்கும்? நான் நாளைக்கு காணல் நீரை போல கடந்து போகும். உடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடந்து வந்திருக்கிறாயா பிரியமானவர்களே? அப்படிப்பட்ட சூழ்நிலையை நீ கடந்து வந்திருக்கிறாயா? உன்னை உண்டாக்கினவர் அவர் எப்போதும் உன்னை விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே ஆலயமே. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே ஆலயமே. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்காய் கிரயம் கொடுக்கப்பட்டோம். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்காய் கிரயம் கொடுக்கப்பட்டோம். தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோம், நாம் தேவ பிள்ளைகள், அவரின் சொந்தானோ. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே ஆலயமே, நாமே ஆலயமே, நாமே ஆலயமே. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் சொல்ல முடியும், I am the temple of the living God, I am the temple of the living God என்று? நான் தான் தேவனுடைய ஆலயம், அதை நான் பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று, அதை நான் பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய வார்த்தையினால, என்னுடைய செயல்கள்னால நான் அதை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்?
நன்றி ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, நான் பரிசுத்தமாய் வைத்துக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று. பிரியமானவர்களே, உடைய வாழ்க்கையில தினந்தோறும் ஒரு சில காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும். உன்னை பரிசுத்தமா வைத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு என்னென்ன காரியங்கள்? உடைய பெருமையா, உடைய கல்வியா, உடைய பணமா, உடைய செல்வாக்கா, உடைய குடும்பமா, உடைய தொழிலா? வாட் இஸ் தட்? காலை வேளையில ஆண்டவருக்கு சரண்டர் பண்ண, எல்லாத்தையும் சரண்டர் பண்ண ஆண்டவர்கிட்ட. நீ அதை சரண்டர் பண்ணாதான் உனக்கு ஒரு நிரந்தரமான ஒரு அபிஷேகம், நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதம் தேவன் தருவார். You're not going to surrender it. நீ அதை அப்படியே வைத்துக் கொள்ளணும்னு நினைச்சினா அது முடியாது. பிரியமானவர்களே, அது முடியாது. எந்தெந்த காரியத்தில் ஆண்டவருக்கு நீ முன்னுதாரணமாக இருக்க, முன்னாடி கொடுக்குற? உன்னுடைய பணத்தை கொடுக்குறியா? உன்னுடைய கல்வியை ஆண்டவருக்காக கொடுக்குறியா? உன்னுடைய டைமை கொடுக்குறியா? பிரியமானவர்களே, அநேக தேவைகள் உண்டு. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து தான் ஆகணும். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து தான் ஆகணும். உன்னுடைய நேரத்தையே உன்னால் கொடுக்க முடியல, நீ எப்படி உன் பணத்தை கொடுப்ப? 8 மணிக்கு ஆராதனை, எத்தனை மணிக்குள்ள வரோம்? ஒரு கல்யாணம், ஒரு நிகழ்ச்சி என்றால் எத்தனை மணிக்கு போகிறோம்? சிந்தித்து பார்த்துருக்கியா? சிந்தித்து பார்த்துருக்குறீங்களா? 5 மணிக்கு கல்யாணம்னா 4:30 மணிக்கு உள்ளே இருக்கிறோம். ஏன்? நம்ம அழகான ட்ரெஸ்ஸு, அழகான நண்பர்கள் எல்லாம் வருவாங்க. அவங்களெல்லாம் பார்க்கணும், பேசணும், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனால் இந்த காலை வேளையில் ஆண்டவரோடு செலவிட உனக்கு நேரம் இல்லையா? ஆண்டவர் வீட்டில் செலவிட உனக்கு நேரம் இல்லையா? ஆண்டவர் உனக்காக எவ்வளோ பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், எவ்வளோ பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், எவ்வளோ பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஆண்டவரே, நான் செலவுகின்ற ஒவ்வொரு நேரமும் let it be yours Lord. உன்னிடத்திலே நான் செலவிட எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே, கற்றுத்தாரும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. எல்லாரும் சேர்ந்து உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, பலவானாய் மாற்றுமையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தர் என்று பணிகிறார்களே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தர் என்று பணிகிறார்களே. பூமியிலே
வாழ்க வாழ்க என்று பணிகிறேனையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. செலவிடும் ஆண்டவரே. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் ஆண்டவரே, இட்ஸ் நாட் வேஸ்ட் லா, இட்ஸ் நாட் டு பி வேஸ்ட் லா. அடுத்த லெவலுக்கு என்னை கொண்டு போய்கிட்டே இருக்குது ஆண்டவரே, அடுத்த ஸ்டெப்புக்கு என்னை கொண்டு போயிட்டே இருக்குது என்று அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு இந்த காலை வெள்ளே நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ கடந்து வருவாய் என்றால், அவருடைய வார்த்தையை நீ கடந்து வருவாய் என்றால், God is going to lift you up. ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். அந்த நம்பிக்கை உனக்கு வர வேண்டும் பிரியமானவர்களே, அந்த நம்பிக்கை வர வேண்டும். அந்த faith ஆனது ஆண்டவர் சொல்லுகிறார், கடுகளவு விசுவாசம், கடுகளவு அந்த விசுவாசம் முன்னெடுத்தில் இருக்கிறதா? அந்த காலை வேளையில அந்த விசுவாசம் முன்னெடுத்தில் இருக்கிறதா? அந்த கடுகளவு விசுவாசம். அன்றைக்கு அவனை பார்த்து சொன்னார், உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று. உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்த ரட்சிப்பு இருக்கிறதா? அந்த ரட்சிப்பு இருக்கிறதா? அந்த ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பு இருக்கும் என்றால் இந்த காலை வேளையில நீ எப்பொழுதும் அவரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பாய். உன்னுடைய பாரங்களை சுமக்கிற தேவன், உன்னுடைய கஷ்டங்களை சுமக்கிற தேவன், வியாதியை குணமாக்குற தேவன். இந்த காலை வேளையில ஆண்டவர்கிட்ட கேளு. அழகான பாடல்கள், வாத்திய கருவிகள், அழகா பாடலாம், எல்லாம் பண்ணலாம். பட் ஆனா உன்னுடைய வாழ்க்கைக்கு, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம் வேண்டுமென்றால், உயர்வு வேண்டுமென்றால், யூ நீட் டு ஓப்பன் யுவர் மவுத். நீ வாயை திறந்து ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும். ஒரு குழந்தையானது பசிக்குது என்றால் அது வாய் திறந்து கேட்டாதான், அழுதாதான் தெரியும் அந்த குழந்தை பசிக்குது என்று. அப்படியாக இந்த காலை வேளையில Are you thirst? Are you thirst? நீ தாகமாக இருந்தால் உன்னை நிரப்புவேன் சொல்லுகிற தேவன். தாகமுள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் உன்னோட இருக்கிறார். என் நேசரேசுவின் மேல் சார்ந்து துன்பவனாந்திரத்தில் நடந்திட என்பனல் வாழ்வடைந்தே. துன்பவனாந்திரத்தில் நடந்திட என்பனல் வாழ்வடைந்தே. நேசரேசுவின் மேல் சார்ந்து லீலி புஷ்பம் சாரோனின் ரோஜா பாலினும் வெண்மை தூய பிதா. லீலி புஷ்பம் சாரோனின் ரோஜா பாலினும் வெண்மை தூய பிதா. பூரண ரூப சௌந்தர்யமே பேர் சிறந்த இறைவா. பூரண ரூப சௌந்தர்யமே பேர் சிறந்த இறைவா. இயேசுவின் மேல் சார்ந்து துன்பவனாந்திரத்தில் நடந்திட என்பனல் வாழ்வடைந்தே. துன்பவனாந்திரத்தில்
மார்க்கத்தில் நடந்திட வாழ்வடைந்தே கன்னியர்கள் நேசிக்கும் தேவா நாமம் பரிமளமே கன்னியர்கள் நேசிக்கும் தேவா கர்த்தரின் நாமம் பரிமளமே இயேசுவின் பின்னே ஓடி வந்தோ என்னையும் எடுத்துக் கொண்டாமே இயேசுவின் பின்னே ஓடி வந்தோ என்னையும் எடுத்துக் கொண்டா இயேசுவின் பின்னே ஓடி வந்தோம் என்னையும் எடுத்துக் கொண்டா இயேசுவின் பின்னே எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா என்னையும் எடுத்துக்கொண்டார் இயேசுவின் பின்னே ஓடி வந்தோம் என்னையும் எடுத்துக் கொண்டா நேசர் கொடி மேல் பறந்தோங்க நேசர் பிரசன்னம் வந்திரங்க நேசர் கொடி மேல் பறந்தோங்க நேசர் பிரசன்னம் வந்திரங்க கிச்சிலி மரத்தின் பேரடைந்தேன் கர்த்தரின் ஆறுதலே கிச்சிலி மரத்தின் பேரடைந்தேன் கர்த்தரின் ஆறுதலே கிச்சிலி மரத்தின் பேரடைந்தேன் கர்த்தரின் ஆறுதலே தென்றலே வா வாடையே எழும்பு தூதரின் நாட்கள் தூயருக்கே தென்றலே ஆமே எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா கனி தூயருக்கே வேலி அடைத்த தோட்டமிதே வந்து உலாவுகிறார் வேலி அடைத்த தோட்டமிதே வந்து உலாவுகிறார் வேலி அடைத்த தோட்டமிதே வந்து உலாவுகிறார் கிச்சிலி மரத்தின் ஆமே கர்த்தரின் ஆறுதலே இயேசுவின் பின்னே ஆமே Yes, Lord. என்னையும் எடுத்துக்கொண்டார் இயேசுவின் பின்னே ஓடி வந்தோம் என்னையும் எடுத்துக்கொண்டார் லீலி புஷ்பம் சாரோனின் ரோஜா பாலிரும் வெண்மை பூவே ஆமே லீலி புஷ்பம் சாரோனின் ரோஜா பாலிரும் வெண்மை தூய ஆமே Yes, Lord. Thank you, Holy Spirit. நன்றி ஆண்டவரே Yes, Lord. நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் நன்றி ஆண்டவரே இயேசுவின் பின்னே ஓடி வந்தோ என்னையும் எடுத்துக் கொண்டா இயேசுவின் பின்னே ஓடி வந்தோம் என்னையும் எடுத்துக் கொண்டா இயேசுவின் பின்னே ஓடி வந்தோ என்னையும் எடுத்துக் கொண்டா இயேசுவின் பின்னே ஓடி வந்தோம் என்னையும் எடுத்துக் கொண்டா இயேசுவின் பின்னே ஓடி வந்தோம் என்னையும் எடுத்துக் கொண்டா ஆமா ஆண்டவரே உன் பின்னாடி ஓடி ஆரம்பிச்சது ஆண்டவரே when you came running behind you Lord எங்க மார்போடு அணைத்த தேவன் எங்களை தூக்கி எடுத்த தேவன் எங்களை தூக்கி எடுத்த ஆண்டவரே நம்முடைய மார்போடு அணைத்து முத்தமிட்ட தேவன் there is none like you Lord there is none like you Lord yes Jesus thank you yes Jesus. Yes. Yes. Yes.
Yes. Yes. Yes. Yes. Yes. Yes. Yes, Jesus. Yes, Lord. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், என்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், என்ப நாமம். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும். Amen. The name of the Lord. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், என்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், என்ப நாமம். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரை அளிக்கும். பாவத்தை போக்கும், பரம சந்தோஷம் பக்தரை அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், என்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இணையில்ல நாமம், என்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், என்ப நாமம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம். ஆமென். இயேசுவின் நாமம் வானிலும் பூமியிலும் மேலான நாமம். இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், என்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், என்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், என்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், என்ப நாமம். நேற்றும் என்றும் என்றும் மாறிட நம்பினோரை என்றும் கைவிட நாமம். நேற்றும் நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், என்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், என்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், என்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், என்ப நாமம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம். வானத்திலும் பூமியிலும், வானத்திலும் பூமியிலும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். பக்கன் பாடுங்க. Thank you Jesus. மேலான நாமம், மேலான நாமம். காலை வேளையில் கரங்களை நீட்டி உன்னை அழைக்கிற தேவனா இருக்கிறார்.
சிந்தித்து பார்ப்பாய் இந்த காலை வேளையில. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சிந்தித்து பார்ப்பாயா? Thank you Jesus. Thank you Lord. சிந்தித்து பார்ப்பாயா? யோர்தான் நதியோரும் திகையாதே மனமே, யோசனையே என்னை கலங்காதே உள்ளமே. யோர்தான் நதியோரும் திகையாதே மனமே, யோசனையுள் என்னை திகையாதே மனமே. வெள்ளம் பெருகினும் வல்லமை குன்றாதே, வெள்ளம் பெருகினும் வல்லமை குன்றாதே. வல்லவர் வாக்கு என்று மாறி போகாதே, வல்லவர் வாக்கு ஒன்று மாறி போகாதே. யோர்தான் நதியோரும் திகையாதே மனமே, யோசனையும் பெண்ணை திகழங்காதே மனமே. யோர்தான் நதியோரும் திகையாதே மனமே, யோசனையால் உன்னை கலங்காதே மனமே. வெள்ளம் பெருகினும் வல்லமை குன்றாதே, வெள்ளம் பெருகினும் வல்லமை குன்றாதே. வல்லவன் வாக்கு வென்று மாறி போகாதே, வல்லவர் வாக்கு என்று மாறி போகாதே. வாழ்க்கையில வெள்ளம் போல கஷ்டங்கள் வந்தாலும் அவர் வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர், உன்னை தாங்குகிறவர், உன்னை தப்புவிப்பவர். வைப்பாருன் கால்படி தற்பரின் சொல்படி, வைப்பாயுன் காலடி தற்பரின் சொல்படி. வானவர் இயேசு தம் வாக்கு மாறாரே, வானவர் இயேசு தம் வாக்கு மாறாரே. யோர்தான் நதியோரும் திகையாதே மனமே, யோசனையால் உன்னை கலங்காதே மனமே. யோர்தான் நதியோரும் திகையாதே மனமே, யோசனையுள் என்னை கலங்காதே உள்ளமே. வைப்பாயுன் காலடி தற்பரின் சொல்படி, வைப்பாயுன் காலடி தற்பரின் சொல்படி. வானவர் இயேசு தம் வாக்கு மாறாரே, வானவர் இயேசு தம் வாக்கு மாறாரே. யோர்தான் நதியோரும் திகையாதே மனமே, யோசனையும் நீ கலங்காதே உள்ளமே. வெள்ளம் பெருகினும் வல்லமை குன்றாதே, வெள்ளம் பெருகினும் வல்லமை குன்றாதே. வல்லவன் வாக்கு என்று மாறி போகாதே, வல்லவன் வாக்கு ஒன்று மாறி போகாதே. யோர்தான் நதியோரும் திகையாதே மனமே, யோசனையில் கலங்காதே உள்ளமே. இந்த காலை வேளையில இந்த யோர்தான் நதிக்கரையில் நின்று ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கிறாயா? கலங்கி கொண்டிருக்கிறாயா? இந்த 4வது மாதத்தில் வந்திருக்கிறேன், எவ்வளவோ முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறேன், எவ்வளவோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், இரவும் பகலுமாக எவ்வளவோ காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கிறேன், செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன். நான் எட்ட வேண்டிய காரியத்தை உன்னை எட்டலையே என்று கலங்கி கொண்டிருக்கிறையா? கலங்கி கொண்டிருக்கிறாயா? கலங்கி கொண்டிருக்கிறாயா? What are the things that you have been disturbed this morning?
எந்தெந்த காரியம் உன்னை கலக்கி கொண்டிருக்கிறது, உன்னை கலங்க வைத்து கொண்டிருக்கிறது, இந்த அமைதியான சமூகத்தில், இந்த அமைதியான நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்வாயா, ஆண்டவரே இந்தந்த காரியங்களை நான் கலங்கி கொண்டிருக்கிறேன், நீர் அறிவீர் ஆண்டவரே, நான் முற்றிலுமாய் என்னை சரண்டர் பண்ணுகிறேன் ஆண்டவரே, முற்றிலுமாய் சரண்டர் பண்ணுகிறேன் என்று ஆண்டவர்கிட்ட சொல்லாமா? ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே ஐ சரண்டர் மை செல்ஃப் லா. உன்னை நம்பினோர் எல்லாம் உன்னை கைவிட்டிருக்கலாம். உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லுகிற அனைவரும் உன்னை கைவிட்டிருக்கலாம். உன் நண்பர்கள், ஏன் உன்னுடைய பெற்றோர், உன்னுடைய கணவன், உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய மனைவி உன்னை கைவிட்டிருக்கலாம். உன்னை தாங்கி தூக்கி நிறுத்துகிறவர் ஆண்டவர் மாத்திரம்தான். ஆண்டவர் மாத்திரம்தான். அவனுடைய சமூகத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்பாயா? ஆண்டவர்கிட்ட கேட்பாயா இந்த காலை வேளையில்? நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இந்த காலை வேளையில் ஆண்டவர்கிட்ட கேள் பிரியமானவர்களே. நெஞ்சே நீ ஏன் சோகம் கொண்டாய், வல்லோர் உந்தன் தஞ்சம் மன்றோ, சோர்ந்திடாதிரு சோர்ந்திடாதிரு. நெஞ்சே நீரே சோகம் கொண்டாய், வல்லோர் உந்தன் தஞ்சம் மன்றோ, சோர்ந்திடாதிரு சோர்ந்திடாதிரு. நேசித்தோரெல்லாம் உன்னை தூற்றி தெரிந்தாலும், நேசித்தோரெல்லாம் உன்னை தூற்றி திரிந்தாலும், நீ நம்பினோரெல்லாம் நடுவழியில் அகன்றாலும், நேசித்தோரெல்லாம் உன்னை தூற்றி திரிந்தாலும், நீ நம்பினோரெல்லாம் நடுவழியில் அகன்றாலும், உந்தன் இயேசு மாறிடா, அவர் என்றும் கைவிடா. இன்னும் கொஞ்சம் நாள் தான் உண்டு, உந்தன் நாதன் இயேசு வருவா, சோர்ந்திடாதிரு சோர்ந்திடாதிரு. நெஞ்சே நீ சோகம் கொண்டாய், வல்லோ உந்தன் தஞ்சம் வந்தோ, சோர்ந்திடாதிரு சோர்ந்திடாதிரு. பாலைவனமாம் வாழ்வை சோலையாக்குவார்,
விலகும் பர்வதம் மகளும் மாறாத கிருபை தாங்கும் என்னாடும் சோர்ந்திடாதிரே 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 நெஞ்சே நீயே சோகம் கொண்டார் பல்லோர் குந்தன் தஞ்சம் வந்தோ சோர்ந்திடாதிரே சோர்ந்திடாதிரே. அருமையான தேவனுடைய ஜனமே, உன்னுடைய வாழ்க்கை பாலைவனமாக இருந்தால் நீ சோர்ந்து போகாத, நீ சோர்ந்து போகாத. உன்னை நேசிக்கும் எல்லாம் உன்னை தூற்றி திரிந்தாலும், நீ நம்பினவர்கள் உன்னை நடு வழியிலே கழட்டி விட்டா கூட, உன்னை விட்டு விட்டா கூட சோர்ந்து போகாத. ஜீவனுள்ள தேவன், மாறிடாத தேவன் உன்னை கைவிட மாட்டார். உடைய கண்ணீர் யாவற்றையும் துடைத்து, மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னவர் உன்னோட கூட இருக்கிறார், உன்னோட கூட இருக்கிறார், உன்னோட கூட இருக்கிறார். உன்னோட கூட இருக்கிறார். Thank you, Jesus. Thank you, mighty God. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. Thank you, Jesus. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீரோடு இருக்கிறாயா, கண்ணீரோடு இருக்கிறாயா, கலங்கி நிற்கிறாயா? ஆண்டவர்கிட்ட கேள், ஆண்டவரே இயேசுவே நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறேன் என்று ஆண்டவர்கிட்ட கேளு. அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் நட்பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதி ஆலோ இல்லை. அந்தோ மனித அழிகின்றாரே, அறுவடை மிகுதி ஆலோ கொல்லை. அந்தோ மனித அழிகின்றாரே, அவர் போல் பேசிட நாவும் இல்லை, அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை, அவர் போல் பேசிட இல்லை, அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை. எண்ணில் அடங்கா பாந்தர் சத்தம் குந்தன் செலவில் தொழிக்கிறையோ, எண்ணில் அடங்கா பாந்தர் சத்தம் குந்தன் செய்விதனில் தொழிக்கலையோ. விளைந்த பலனை கருப்பாரில்லை, விலகி நற்பணி வாடிருதே, அறுவடை மிகுதி ஆலோ கொஞ்சம் வந்தோ கழிகின்றாரே. இந்த காலகட்டத்தில் ஊழியங்கள் குறைந்து கொண்டிருக்கிறது, அறுவடை இருக்கிறது, ஆனால் ஆட்கள் இல்லை. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி கொண்டிருக்கிறது.
உன்னை தெரிந்து கொண்ட தேவன் உன்னுடைய நண்பனை தெரிந்து கொள்ள வேண்டாமா? உன்னுடைய கணவனை, மனைவியை, பிள்ளைகளை தெரிந்து கொள்ள வேண்டாமா? ஐயா அவர்கள் எப்பொழுதும் சில பாடல்களை பாடும் பொழுது உடைய இருதயம் உருகாதா என்று கேட்பது உண்டு. அந்த கல்வாரி சிலுவையை நீ காணும் பொழுது, ஆண்டவர் செய்த நன்மைகளை நீ எண்ணி பார்க்கும் பொழுது உடைய இருதயம் உருகவில்லையா என்று அவர் எப்பொழுதும் கேட்பது உண்டு. ஊழியத்தை ஸ்தாபித்து அவனை விட்டு கடந்து போயிருந்தாலும் பூலோகத்திலே அவர் அங்கிருந்து ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்த்து கொண்டிருப்பார் என்று விசுவாசத்தோடு நாம் இருக்கின்றோம். அருமையான தேவனுடைய ஜனமே, உனக்காக முழங்காலிட்டு செபித்த நாட்கள் உண்டு. உனக்காக ஆண்டவர்கிட்ட அவர் பரிந்து பேசின நாட்கள் உண்டு. உனக்கு போதித்த நாட்கள் உண்டு. உனக்கு ஆலோசனை கொடுத்த நாட்கள் உண்டு. உன்னை விசுவாசத்துக்குள்ளே பலப்படுத்தின நாட்கள் உண்டு. உன்னை ஆவியிலே நடத்தின நாட்கள் உண்டு. உனக்காக பலவீனத்தில் சுகவீனத்தில் இருக்கும் பொழுது செபித்த நாட்கள் உண்டு. அவர் செய்த ஊழியத்தை ஒன்றுமாய் தொடர்ந்து தேவன் அழகாக வழிநடத்தி வருகிற கிருபைக்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். 10 ஆண்டுகள் நிறைவடைகின்ற இந்த நேரத்திலும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை உயர்த்தி நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் விதைத்த விதைகளானது இன்றைக்கு பலன் கொடுத்து கொண்டிருக்கிறது. பலன் என்பது மாத்திரமல்ல, வளர்ந்தது மாத்திரமல்ல, கனி கொடுத்திருக்குது என்று சொல்ல முடியும். எத்தனை பேர் இந்த காலை வேளையில விசுவாசத்தோடு சொல்ல முடியும்? அந்த வார்த்தைகள், அந்த செபங்கள் கனி கொடுக்கிறது என்று. ஆமென். நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. உருகாயோ நெஞ்சமே நீ கோர காட்சி காணுவா, பரநேசு உனக்காக பரிதாபமானதை பார். உருகாயோ நெஞ்சமே நீ கோர காட்சி காணுவா, பரநேசு உனக்காக பரிதாபமானதை பார். மூவுலகம் படைத்த தேவன் யாதும் மற்ற நேசனாய், மூவுலகம் படைத்த தேவன் யாதும் மற்ற நேசனாய், பாதகன் போல் தொங்கும் காட்சி பாவி உன்னை உருகாதோ. அந்தோ கல்வாரியில், அந்தோ கல்வாரியில் இந்த நேசமீட்பரை பார். அந்தோ கல்வாரியில், அந்தோ
எங்களுக்காக 3 ஆணிலே ஐங்கானிலே ஏற்றுக்கொண்டு நீ தொங்கும் காட்சியை நாங்கள் பார்க்கும்போது எங்கள் உள்ளம் உடையுது அப்பா. எனக்காக எங்களுக்காக நாங்கள் சுகமாய் வாழத்தக்கதாய், சமாதானமாக இருக்கத்தக்கதாய், சந்தோஷமாக இருக்கத்தக்கதாய் தேவரீர் எங்களுக்காக நீ சிந்தின விலையேற பெற்ற இரத்தத்துக்காய் நன்றி அப்பா. இந்த நாட்களில் மட்டுமல்ல, தினந்தோறும் நாங்கள் அதை நினைத்து உம்மை துதித்து ஆராதித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு ரட்சிப்பை நீ இலவசமாய் கொடுத்திருக்கிறீர். இந்த சிலுவையிலிருந்து பெற்றுக்கொண்ட இலவசமான ஒரு பொக்கிஷம் அந்த ரட்சிப்பு தான் ஆண்டவரை. அதை நாங்கள் வாழ்நாளெல்லாம் பாதுகாத்து இந்த நித்திய ராஜ்யத்துக்குள் வந்து ஆண்டவரை காண மட்டுமாய் நிறைய ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். கல்வாரி ரத்தத்தினால என்னையும் எங்களையும் கழுவும், பலப்படுத்தும், சுத்திகரியும் ஆண்டவரை, சுத்திகரியும் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரை உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களுக்குள் நிலைவரமாய் தங்கும்படியாய் நிலைவரமான ஆவியினால சிருஷ்டித்து ஆண்டவரை புதுப்பிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆராதனை தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நின்ற வண்ணமாக இருக்கும் மத்தியிலே சிஸ்டர் ரெஜினா ஸ்டீஃபன் அவர்கள் சங்கீதம் 147 வாசிப்பார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 147. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலனுள்ளவருமாயிருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. அவர் தமது கல்மழையை துணிக்கைகளாக அனுப்புகிறார், அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார்? யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். அவர் வேறே எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை, அவருடைய நியாயங்களை அறியாமற் போகிறார்கள். அல்லேலூயா. தேங்க்யூ. உட்காருங்க எல்லாரும். அடுத்த வாரம் சங்கீதம் 148 சிஸ்டர் கேத்ரின் அவங்க அவங்க வாசிப்பாங்க. 5ஆம் தேதி பிரதர் காலேப் அவர்களுக்கு பர்த்டே, 7ஆம் தேதி சிஸ்டர் பிரபாவதிக்கு பர்த்டே, 7ஆம் தேதி சிஸ்டர் தேவகிருபைக்கு பர்த்டே, 8ஆம் தேதி எங்கள் பாஸ்டருக்கு பர்த்டே. வயசு ஏறினே போதும். ரைட். வெட்டிங் ஆனிவர்சரி பிரதர் ஸ்டீஃபன் சரவணன், சிஸ்டர் ரெஜினா அவர்களுக்கு திருமண நாள். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் எப்பொழுதும் போல் காலை 10 மணிக்கு துவங்குகிறது. வீட்டில் இருக்கவங்க வாங்க ஜெபிக்கலாம். ஒரு இன்னும் 2 வாரம் இதே டைம் வச்சுக்கலாம். அதன் பிறகு கொஞ்சம் டைம் மாற்றிக்கலான்னு நினைக்கிறேன். வெயிலின் கொடுமை பயங்கரமாக இருக்குது. சபையில் வயதான மூத்த விசுவாசிகளுக்காகவும் சுகவீனமாக இருக்கிறவர்களுக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டேனியலுக்கு நீங்கள் ஜெபிக்கிறீங்க. அவன் நல்ல சீக்கிரமாக ஆப்ரேஷன் ஆகி வரணும். ஆப்ரேஷன் தான் சக்ஸஸாக இருக்குது. நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு நன்றி. தொடர்ந்து ஜெபிங்க. அந்த விதவை தாயினுடைய கண்ணீரோடு நம்ம கண்ணீரும் சேர்ந்து இணைந்து ஜெபித்தால் நன்றாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜோயல் எப்படி இருக்கார்? சுகமாயிட்டாரா? கடந்த வாரம் ஜோயலுக்கு சுகம் இல்லை. இன்றைக்கி ஜாலியாக வந்துட்டார் சர்ச்சுக்கு அம்மா கூட. ஸ்தோத்திரம். அடுத்த வாரம் பாம் சண்டே, குருத்தோலை ஞாயிறு. அதற்கு பிறகு வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே. அதுக்கு அடுத்த 17th சண்டே ஈஸ்டர் சண்டே. எல்லாத்துக்கும் ஆயத்தமாகிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறவர்கள் இந்த ஆராதனை முடிந்த உடனே ஆஃபீஸில் கிளாஸ் வச்சுக்கலாம். ஏன்னா தொடர்ந்து திருவிருந்த ஆராதனை இருக்குது. அதுக்கப்புறம் பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அது கேட்டுக்கொள்வதற்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக சிரமமாக இருக்கும். ஆகையினால ஆஃபீஸில் ஞானஸ்தானம் எடுக்க பேர் கொடுத்த 4 பேரும் ஆராதனை முடிந்தோடனே அங்கே வந்துடுங்க. நானும் வந்துடுவேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காணிக்கை பாடல் நம்ம மத்தியில் சிஸ்டர் பிரேம்குமார் அவங்க ஒய்ஃபு ஆமாம், அவங்க 2 பேருக்கும் 4ஆம் தேதி வெட்டிங் ஆனிவர்சரி. சாரி, அதில் நோட்டில் எழுதலை. பிரேம்குமார் ஜேம்ஸ் பிரதருடைய மூத்த மகன், அவருக்கும் அவருடைய மனைவி அமலா அவர்களுக்கும் ஃபஸ்ட் இயர் வெட்டிங் ஆனிவர்சரி அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஒரு பாடல் பாடும்போது காத்திருக்க என்று காணிக்கை தாசம்பாகும் கொடுக்கலாம். சிஸ்டர் ரெஜினா ஸ்டீஃபன் அவர்கள் பாடுவாங்க. சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே
நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனே, கொடான கொடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். சங்கீதம் வாசித்து பாடல் பாடின மகளை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய திருமண நாளை ஆசீர்வதிங்க. அவள் கொடுத்த ஒரு அருமையான வாழ்க்கைக்காய், பிள்ளைகளுக்காய், குடும்பத்துக்காய் நன்றியோடுமை துதிக்கிறோம். இருவரையும் ஒரு மனமாய் ஆவிக்குரிய ஜீவியங்களிலே இன்னுமாய் வளர்த்து, இன்னுமாய் கிருபைகளை தந்து, வரங்களை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் சபையாய் வாழ்த்துக்கிறோம். ஆண்டவரே, பர்த்டே காணுகிறதான கத்தா காலை பிரதருக்காய், பிரபாவதிக்காய், தேவ கிருபைக்காய் நாங்கள் செபிக்கிறோம். பாஸ்டருக்காக கூட செபிக்கிறோம். அவர் இன்னுமாய் அதிகமாய் ஊழியத்தில் முழுமையாய் செய்யத்தக்கதாய் தேவ பலத்தையும் ஆண்டவரே ஆவிக்குரிய கிருபைகளையும் தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். வெட்டிங் டே காணுகிறதான பிரேம்குமார் அமலாவுக்காக நாங்கள் செபிக்கிறோங்க. தாவே இருவரையும் விசேஷமாய் ஆசீர்வதிங்க. இந்த ஓராண்டு காலமாக அவருடைய வாழ்க்கையில் நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி. இன்னுமாய் செய்ய போகிற அநேக நன்மைகளுக்கு அவர்கள் பாத்திரவான்களாய் ஜீவிக்க தேவரீர் அவர்களுக்கு கிருபை செய்தள்ள வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். வெள்ளிக்கிழமை நடக்கிற உபவாச ஜபங்களை நீ ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி அப்பா. அப்படியா டேனியல் கொடுத்து வருகிற சுகத்துக்காய் நன்றி. காணிக்கை தசம்பாகங்கள் உமக்காக கொடுத்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. வருமானங்களை இன்னுமாய் பெருக்கி தாரும். வேலையில் உயர்வை தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். வருமானம் எல்லாவற்றிலும் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். பொத்தல் பையில் போடுவது போல் இல்லாதபடி ஆண்டவரே அந்த வருமானத்தை நீ தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. உமக்கென்று மனப்பூர்வமாய் கொடுக்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த ஆராதனையை நீ தொடர்ந்து பொறுப்பெடுத்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி. பரிசுத்த ஆவியானவர் நீ ஆண்டு கொள்வதற்காய் நன்றி. செய்தியை கேட்க எங்களுக்கு கத்தாவே இருதயத்தை சரிப்படுத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். சிந்தனைகளை ஒருமனப்படுத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு பேச வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். கேட்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே, நீர் பேசு, நீர் பேசு, பேசி எங்களை வழி நடத்தும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். புதிய மாதத்திலே இருப்பது எப்பொழுதுமே சந்தோஷமான ஒரு காரியம். ஏப்ரல் மாதம் வந்தாலே நல்ல மண்டை மேலே வெயில் அடிக்கிறது மாத்திரம்தான் ஞாபகம் இருக்கும் இல்லை? ஏன்னா அடுத்த மாதம் மே மாதம் வெயில் தாங்க முடியாமல் நம்மளாம் எங்கன்னா ஓடி போயிடுவோம். சிலர் குளிர் பிரதேசத்துக்கு ஓடி விடுவார்கள், சிலர் வீடுகளை விட்டு வெளியே வரமாட்டாங்க. ஆனால் நம்ம மட்டும் சர்ச்சை வச்சு சிறு பிள்ளைகள்லாம் விபிஎஸ் வச்சு கொண்டாடி கொண்டு இருப்போம். பாவம் குழந்தைங்க என்ன பண்ணாங்களோ வெயிலில் வர வச்சு நம்ம பண்ண போகிறோம். வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இயேசுவின் ரத்தம் என்ன செய்யும் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று நாம் பார்க்கிறோம். இட் பிரிங்ஸ் விக்டரி. எல்லா விதத்திலையும் வெற்றியை கொண்டு வருகிறது இயேசுவின் ரத்தமாய் இருக்கிறது. ஒருவேளை வெளியில் இருக்கிறவங்க வெயில் அடிக்குதுன்னா உள்ளே வந்துருங்க. உள்ளே கொஞ்சம் இடம் இருக்குது, உட்காரத்துக்கு வசதியாக இருக்கும், ஃபேன் காற்று இருக்கும். வெளியே வெயிலில் இருந்து கஷ்டப்படாதீங்க. எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மேத்யூ 26:28 பார்க்கலாம். இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி அநேருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்த பொழுது அவர் சிந்தின ரத்தம் புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. அப்போ புதிய உடன்படிக்கை என்றால் நிச்சயமாகவே பழைய உடன்படிக்கை ஒன்று இருக்க வேண்டும். அப்ப பழைய உடன்படிக்கையை யார் கொண்டு வந்தா அப்படின்னா, மோசேவின் காலத்துல இயேசு கிறிஸ்து மோசேவுக்கு நமக்கும் கொடுக்கப்பட்ட உடன்படிக்கையாய் இருக்கிறது. ஆனால் புதிய உடன்படிக்கை என்ன சொல்லுகிறது, அல்லது புதிய உடன்படிக்கையை கொடுத்த இயேசு கிறிஸ்து நமக்கு என்னெல்லாம் செய்கிறார் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இயேசுவின் ரத்தம் என்றால் அது ஜெயத்தை தருகிறதாய் மாத்திரம் இருக்கிறது. எல்லா விதத்திலையும் இயேசுவின் ரத்தம் ஜெயந்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சில முக்கியமான காரியங்களை இயேசுவின் ரத்தம் நம் வாழ்க்கையில செய்கிறதாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். முதலாவதாக ரத்தம் நம்மை கொண்டு போய் ஒப்புரவாக செய்கிறதாய் இருக்கிறது. இரத்த சொந்தம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஒருவேளை வீடுகளிலே இன்னமும் நம்ம ஊர்ல அந்த பழக்கம் இருக்கு. என்னன்னா, சொந்தக்காரங்க யாராய் இறந்து விட்டார்கள் என்றால் அந்த இரத்த சொந்தத்துல இருக்கிறவங்க எல்லாம் பாவம் இருக்கிற அந்த 4 முடி மீசையும் எடுத்துருவாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா?
என்னன்னா அவங்க அவங்களுடைய அந்த இரத்த பாசத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறார்கள். உண்மையிலே நீங்களும் நானும் இயேசுடைய இரத்தத்திலே சொந்தம் உள்ளவர்களா என்று கேட்டா அது பெரிய கேள்வி. ஏனென்றால் இரத்த சொந்தம் நமக்கு இயேசுடன் கிடையாது. இயேசுவோட நம்ம இரத்த சொந்தம் கிடையாது. எத்தனை பேர் இங்க யூதர்கள் இருக்கீங்க அப்படின்னு தெரியல, நானும் தேடி பார்க்கிறேன். அல்லது இயேசுவை போல வெள்ளையா யார் இருக்கிறீங்க அப்படின்னா யாருமே தெரிகிற மாதிரி இல்லை. அல்லது தமிழ் தெரியாம எபிரேய பாஷை மாத்தம் பேசுகிற யாரா இருக்கிறீங்களா அப்படின்னா இருக்கிறீங்க. நீங்க பேசுறது எங்களுக்கு விளங்கல. ஒருவேளை எபிரேய மொழியா இருக்கலாம் அல்லது வேற ஏதாவது மொழியா இருக்கலாம். ஆனா ரத்த சொந்தம் அவருடன் பிறந்தவர்கள் நீங்களும் நானும் அல்ல. அல்லது வழி வழியா எப்படியாவது ஒரு சொட்டு ரத்தமாவது கலந்துருக்குமா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஆனால் ஒன்று மாத்திரம்தான் உண்டு. என்னவென்றால் அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தம் நிச்சயமாகவே நம்மை கழுவி இருக்கும் என்றால், நிச்சயமாகவே நமக்கு நம்பிக்கை இருக்கும் என்றால், அவர் ரத்தத்தினால நான் கழுவப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அப்படின்னா, ஏனென்றால் மோசேவின் காலத்துல மோசே தேவாலயத்திலிருந்து வெளியே வந்த பொழுது அவர் ரத்தத்தை கொண்டு வந்து ஆரோன் மீதும் ஆரோனுடைய பிள்ளைகள் மீதும் அவர்களுடைய அங்கியின் மீதும் தெளித்தான் என்று நாம் பார்க்கிறோம். தெளிக்கப்பட்ட பிறகுதான் அவங்க பரிசுத்தமா மாறினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இயேசுடைய ரத்தம் ஒருவேளை நீங்க லிட்டரலா அல்லது லாஜிக்கலா பாப்பீங்க அப்படின்னா தெளிக்கப்படல நம்ம மேல. ஆனா நீயும் நானும் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோமா என்பதை பார்க்கணும். நீங்க கேட்கலாம், அப்ப எங்கங்க நான் போய் ரத்தத்தை எடுத்து வந்து பாத்திரத்தை வச்சு கழுவுனா அப்படின்னா கிடையாது. பரிசுத்தாவியானவர் நம்மை முழுதுமாய் இப்பொழுது ஒவ்வொரு காலத்திலோ ஒவ்வொரு நேரத்திலோ அவருடைய சமூகத்தில் வரும்பொழுது நம்மை சுத்திகரிக்கிற காரியம் இயேசுவின் ரத்தத்துக்கு ஒப்பனையாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ உண்மையிலே இந்த காலையில அவருடைய ரத்தத்துடைய விலை அல்லது அவர் ரத்தத்துடைய நோக்கம், அவர் சிலுவையில சிந்தின நோக்கம் என்னவென்றால், நீ நானும் ஒவ்வொரு நாளும் அவருடன் ஒப்புரவாவது அவசியமானதாய் இருக்கிறது. எடுத்து வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இங்க பாருங்களேன், நமக்கு மீட்பு அல்லது ரிடம்ஷன் அவருடன் நெருங்கி இருப்பது எப்படின்னா, பாவத்திலிருந்து மீட்கப்படுகிறதை தான் நம்ம ரத்தத்தினால கழுவுகிறது என்று உதாரணமாய் அல்லது எடுத்துக்கொள்ளுகிறோம். இந்த காலத்தில் அக்காலத்தில் எப்படி இருந்தது என்றால், பலிகளை செலுத்தினார்கள். ஆசாரியன் உள்ள போயிட்டு ரத்தத்தை எடுத்து கொண்டு போய் அவன் உகுந்த பலியை காட்டி எல்லாவித காரியத்தை செய்து அந்த ரத்தத்தை எடுத்துட்டு வந்து அங்கிருந்த மக்கள் மேலெல்லாம் தெளிப்பான். யார் மேலெல்லாம் தெளிக்கப்படுகிறதோ அவர்களெல்லாம் கழுவப்பட்டார்கள் என்று எண்ணப்படுவார்கள். ஆனால் இக்காலத்தில் அப்படி நான் செய்ய முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாம் பிடிச்சி என்ன கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவீங்க, உயிரை கொன்னதுக்கு கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவீங்க. ஆனா இக்காலத்தில் அப்படி அல்ல. பரிசுத்தாவியானவர் வரும் பொழுது யாருக்கெல்லாம் பாவம் உணர்த்தப்படுகிறதோ, யாருக்கெல்லாம் பாவத்தின் சம்பளத்துடைய காரியம் அறிகிறார்களோ அவங்கெல்லாம் மனம் திரும்புவார்கள். மனம் திரும்பும் பொழுது அது கழுவப்படுகிறதுக்கு ஒப்பனையாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வரும்போது நீங்களும் நானும் என்ன பண்ணணும்னா, இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட வேண்டியது அவசியமானதா இருக்கு. இல்லைங்க நான் வந்து அப்படியே உட்கார்ந்துட்டு அப்படியே மூலையிலே இருந்துட்டு போயிட்டேன் அப்படின்னா, நீங்க கழுவப்படலை அப்படின்னா நீங்க எதற்குமே பிரயோஜனம் இல்லாம ஆலயத்துல அமர்ந்திருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒப்புர ஆவது என்றால் ரத்தத்தின் மகிமை என்னவென்றால் பாவத்திலிருந்து கழுவப்படுவது மிகவும் அவசியமானதாய் இருக்கிறது. லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. மாம்சத்துடைய உயிர் எங்க தெரியுமா இருக்கு? ரத்தத்துல தாங்க இருக்கு. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. இங்க பாருங்களேன், மாம்சத்துடைய உயிர் எங்க இருக்குன்னா ரத்தத்துல தான் இருக்கு, வேற எதுலையுமே கிடையாது.
நீங்க ஒருவேளை ரத்தத்துல சுகர் அதிகமா இருக்கு அல்லது கிட்னி சரியா வேலை செய்யல அப்படின்னா டயாலிசிஸ் பண்ணுவாங்க. இந்த டயாலிசிஸ் பண்ற மிஷினை பார்த்தீங்கன்னா அது உங்க பாடியில இன்ஜெக்ட் பண்ணி உள்ள இருந்து வெளியே சீரமம் எடுத்து அதை கிளீன் பண்ணி திரும்ப உடம்புக்குள்ளேயே மாற்றி விடும். நான் ஒரு டயாலிசிஸ் பண்ற பெரிய டாக்டர்கிட்ட போய் கேட்டேன், ஏன் பிரதர் பேசாம ஹார்ட்ல ஒரு ஹோலை போட்டு மொத்த ரத்தத்தையும் ஜூஸ் புழிகிற மாதிரி புழிஞ்சு எடுத்துட்டு இந்த பக்கத்துல வெயின்ல புது பிளட் ஏத்தனா அவனுக்கு சுத்தமா கிளீன் ஆயிடும்ல ஒரேடியா அப்படின்னா அது பண்ணவே முடியாதான். நீங்க எத்தனை பேருக்கு இந்த டவுட் வந்திருக்குது? எத்தனை பேருக்கு மொத்தமா எடுத்துட்டு புதுசா நல்லா கழுவிட்டு ஹார்ட் எல்லாத்தையும் சலைன் வாட்டர் வச்சு கழுவிட்டு திரும்ப புதுசா ஊத்துனா சுகர் இல்லாம நல்லா ஹெல்த்தியா இருக்கலாம்ல? ஆனா அப்படிலாம் பண்ணவே முடியாதான். ஏன்னு கேட்டீங்கன்னா ரத்தம் வெளியே போயிடுச்சு வச்சுங்களேன், மனுஷன் இறந்து விடுவான். நீங்க அதிகபட்சம் 2 யூனிட் பிளட் வரைக்கும் வெளியெடுக்கலாம். 2 யூனிட் என்பது 700 ml ரத்தமாய் இருக்கிறது. 1 லிட்டர் கூட இல்ல, 700 ml. 700 ml யாருக்கு எடுக்கலாம் அப்படின்னா 3 வேளை நல்லா ஆரோக்கியமா மூக்கு பிடிக்க சாப்பிட்றவங்களுக்கு 700 ml எடுக்கலாம். அதுக்கு மேல எடுத்தா தானாவே மயங்கி விழுந்துருவீங்க. ஆனா அதையும் மீறி நாங்க உறிஞ்சி எடுக்கும் பொழுது என்ன ஆயிடும்னா உங்களுடைய ஜீவன் போய்விடுகிறதாய் இருக்கிறது. அப்போ மாம்சத்துடைய உயிர் எங்க இருக்குன்னா ரத்தத்துல இருக்குது. அப்போ ரத்தம் பலிபீடத்துல இருந்து வரும்போது அது ஆத்துமாவை சுத்திகரிக்கிறதாய் இருக்கு. அப்ப சுத்திகரிப்பு ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு எங்க வரணும் அப்படின்னா ஆத்துமாவிலே சுத்திகரிப்பு அவசியமானதாய் இருக்கிறது. அப்ப நீங்களும் நானும் ஆலயத்துக்கு வரும்பொழுது, ஆலயத்துல வந்து ஆராதிக்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும் பொழுது நம்ம எங்க சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றால், நீங்க நினைச்சுக்கிறீங்க நம்ம வெள்ளையா இருந்தா அல்லது வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டா அல்லது வெள்ளையா தூய்மையாய் தெரிந்தா நம்ம ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா கிடையாது. ஆத்துமாவிலே கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் மாத்திரம்தான் உண்மையிலே அவருடைய பலிபீடத்திலே வருகிறவர்களாய் இருக்கிறோம். அப்ப நீ நானும் அவருடைய சமூகத்துல வரும்பொழுது ஆத்துமா சுத்தமா இருக்குதா? ஏன்னா மரித்த பிறகு இளைப்பாற ஸ்தலத்துக்குள்ளே போகிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா ஆத்துமா தவிர வேற எதுவுமே போவாது. அப்போ உங்களுடைய ஆத்துமா கழுவப்படுகிற இடம், சுத்திகரிக்கப்படுகிற இடம் என்னவென்றால் பலிபீடத்துல இருக்கிற ரத்தமானதாய் இருக்கிறது. இங்க பலிபீடத்துல என்ன ரத்தம் இருக்கிறது என்றால் பரிசுத்தாவியானவர் எல்லா காரியத்தையும் உணர்த்தி நம்மை சுத்திகரிக்கிறவராய் இருக்கிறார். பரிசுத்தாவியானவர் உள்ள வரும்போது நான் ஏற்கனவே பல செய்திகளில் சொல்லி இருக்கிறேன். பரிசுத்தாவியானவர் உள்ள வரார்னா அவர் முதல்ல செய்யற வேலை என்ன தெரியுமா? நம்ம நினைச்சுக்கிறோம் உள்ள வந்த உடனே அவர் அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொல்லி யார் அந்த ஸ்திரீ வயிற்று வலியோட வந்திருக்கிறார் இப்பொழுதே உனக்கு விட, அதெல்லாம் நடக்காது. முதல்ல உள்ள வந்தாருன்னு வச்சுக்க, உன் பாவத்தை சுட்டி காட்டுகிறவராய் இருக்கிறார். எவன் பாவ உணர்ச்சி படாம மரித்தவர்களா இருக்கிறோமோ அவங்க இன்னும் பரிசுத்தாவினுடைய அனுபவத்துக்குள்ள அல்லது ரத்தத்தினால கழுவப்படுகிற அனுபவம் வரலன்னு தான் அர்த்தம். அப்ப பரிசுத்தாவியானவர் அசைவாடும் பொழுது அல்லது பரிசுத்தாவியான நம்ம இடத்துல வந்து வாசம் செய்யும் பொழுது பாவத்தோடைய அந்த காரியங்கள் நமக்கு உணர்த்தி அவர் நம்மை சுத்திகரிக்கிறவராய் இருக்கிறார். இதுதான் முத வேலை, ரத்தத்தினால கழுவப்படுகிற வேலை. இன்றைய காலையில நீ நானும் ஆராதிக்கும் பொழுது பரிசுத்தாவியானவர் நம்மை தொடும் பொழுது நம்ம அந்நிய பாஷை பேசுகிறோம், தீர்க்கதரிசனம், அதெல்லாம் ரெண்டாவது. நீ பாவத்திலிருந்து உன் ஆத்துமா கழுவப்பட்டிருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்கணும். அப்படி கழுவப்படலை அப்படின்னா நீ வெறும் கரியா தான் இங்க இருக்கிற. வெறும் கறி எதுக்குமே உதவாது. அதிகபட்சம் நீங்க சிக்கனோ மட்டனோ அல்லது ஆபிரகாமோ ஈசாக்கோ சைமோ பேதுரியோ யாரையா வாங்கிட்டு போய் வெளியில வச்சிங்கன்னா எவ்வளவு நேரம் இருக்கும்? நல்லா ஃப்ரீசர்ல வைக்கலனா ஒரு 6 மணி நேரம். அவ்வளோட தாங்காது. இப்ப இருக்கிற கறிங்க உங்களை சொல்லல, சாப்பிட்ற கறியை சொல்ல. கொஞ்ச நேரத்துக்குள்ள அது குழன்னு ஆயிடும், நாத்த வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த கறியை அழகா எடுத்துட்டு போயிட்டு புதைச்சுதான் ஆகணும். தெரியுமா உங்களுக்கு? நீங்க தூக்கி போட்டீங்கன்னா நாய் செத்து போயிடும். அந்த நாய்க்கு வைரஸ் வந்துடும். வைரஸ் வந்து அந்த நாய் கடிக்கிறவங்க எல்லாருக்குமே வெறி நாயாய் மாறி விடுவார்கள். உங்களை சொல்லல, கடிப்படுகிறவர்களை. அப்போ ஒண்ணு நல்லா யோசிங்களேன். தேவனுடைய ஆலயத்துல வந்து அவருடைய சமூகத்துல பலிபீடத்துல நிற்கும் பொழுது யாரெல்லாம் பரிசுத்தாவியானவர் கழுவப்படல ஆத்துமாவில அப்படின்னா நீங்க வெறும் கறி தான். இந்த கறி எதுக்கு பிரயோஜனமாவோ கொண்டு போய் அழகா புதைக்கலாம்.
யோசித்து பாருங்களேன், நீங்களும் நானும் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அவருடைய சமூகத்தில் வந்திருக்கும் பொழுது நீங்க பாவத்தை உணர்த்தப்பட்டு கழுவப்பட்டவர்களாய் இருந்தாதான் நிச்சயமாகவே நீங்க அவர் ரத்தத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க என்று அர்த்தம். அடுத்தபடியா ரத்தம் செய்கிற நன்மையான காரியங்களை குறித்து பார்க்கலாம். சகரியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சகரியா 9:11 வாசிக்கலாம். உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். இங்க பாருங்களேன், இயேசுடைய ரத்தம் என்ன பண்ணுனா, யாரெல்லாம் அடைப்பட்டிருக்கிறார்களோ உங்கள் நிமித்தமாக அல்லது உங்களுடைய காரியங்கள் நிமித்தமாக, உங்களுக்கு தெரிந்தவங்க தண்ணீர் இல்லாத குழியில அகப்பட்டிருந்தாலோ இயேசுடைய ரத்தம் விடுதலையாக்குகிறதாய் இருக்கிறது. அப்ப ஒரு நல்லா தெரிஞ்சுக்கலேன், நீ நானும் அவருடைய சமூகத்திலே வந்து ஆத்துமாவிலே பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்தாவிலே நம்மை சுத்திகரித்திருப்பார் என்றால் முதல்ல அவர் செய்யற வேலை என்ன தெரியுமா? wherever you are present, எங்கெல்லாம் நீ பாண்டா மாட்டிக்கொண்டிருக்கிறாயோ அங்கிருந்து அவர் உன்னை விடுதலையாக்குறவராய் இருக்கிறார். அப்ப இயேசுடைய ரத்தம் நம்மை முதலாவதாக விடுதலையாக்குறதாய் இருக்கிறது. யாருக்கு தெரியுமா? கழுவப்பட்டவர்களுக்கு தான், ஆத்துமாவிலே சுத்திகரிக்கப்பட்டவர்களுக்கு தான் அவருடைய ரத்தம் விடுதலையாக்குறதாய் இருக்கிறது. அது எப்படிப்பட்ட விடுதலையா இருந்தாலும், அசுத்தாவின் பிடியில இருந்தாலும், பாவத்தின் பிடியில இருந்தாலோ, அல்லது சாபத்துடைய காரியங்களில இருந்தாலோ, அல்லது வியாதி கஷ்டம் எதுல இருந்தாலோ, நீ ஆண்டவருடைய சமூகத்துல வந்து உன் ஆத்துமா கழுவப்பட்டிருக்கும் என்றால் நிச்சயமாகவே எப்படிப்பட்ட குழியில நீ இருந்தாலோ அல்லது உனக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலோ, நீ அவருடைய ரத்தத்தை எடுத்துட்டு போய் ஜெபிக்கும் பொழுது அவங்களை விடுதலை ஆக்குறவனாய் மாறிவிடுகிறார். இந்த காலையில நீ நானும் அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு நம்பிக்கை இருந்தனா, you are not into bondage. நீ சிறையில இருக்கிற வாழ்க்கை உனக்கு கிடையாது. அப்போ நம்ம ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் உன்னை என்னை விடுதலையாக்கி இருக்கிறார் என்றால் நீ விடுதலையாய் உலாவ வேண்டியது அவசியமானதாய் இருக்கிறது. ஆனா நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? நமக்கே ஒரு வட்டம் போட்டுக்கொண்டு அந்த வட்டத்துக்குள்ள சிறையில மாட்டிக்கொள்ளுகிறோம். ஆண்டவரை ஆராதிப்பதுல கூட வட்டம் இருக்குது பாத்துங்க, அவரை துதிப்பதுல கூட வட்டம் இருக்குது, அவரை கழுவப்படுவதுக்குள்ள நம்ம வட்டம் போட்டுக்கிறோம். என்ன தெரியுமா? ஆண்டவரே இப்ப வேணாம், நான் கொஞ்சம் புத்தி தெரிஞ்ச பிறகு உங்களுடைய ரத்தத்தினால எனக்கு கழுவும். அது வரைக்கும் இந்த உலகத்துல செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லுங்களேன் செஞ்சு முடிச்சிடறேன். சிலர்லாம் வந்து, ஏன் பிரதர் உங்க பிள்ளைங்க ஞானஸ்தானம் எடுக்கல? இருங்க பிரதர், அவனா புத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், அவனுக்கு புத்தியே வராது தெரியுமா உங்களுக்கு? ஏன்னு கேட்டி வச்சுக்கலேன், உங்களுக்கே இல்லாத போது அவனுக்கு எங்கது வரும்? சட்டியில் இல்லாதது அகப்பையில் எங்க வரும்? ஏன்னா உங்களுக்கு தெரியல அவனை கொண்டு போய் ஞானசாந்தோட்டில் முக்கணும், அவனை ஆவிக்குள்ள நடத்தணும், அவனை எப்படியாவது பிடியிலேருந்து அவனை குழியிலேருந்து தூக்கணும்னு இயேசு ரத்தத்தினால அவனை முக்கி எடுக்கணும்னு உனக்கே தெரியாத போது அவனுக்கு எங்கே ஒரு அறிவு? அப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, நான் உதாரணமாக சொல்ல, உங்களெல்லாம் இல்லை, நீங்களாம் உங்கள் பிள்ளைகளை எனக்கு முன்பதாகவே தண்ணியில் முக்கி அவர்களை முழுகடிக்க செய்ததுக்காய் நன்றி. அப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நீயும் நானும் பிடியிலிருந்து அல்லது குழியிலிருந்து விடுதலையாய் ஆண்டவர் கொண்டு வர வேண்டும் என்றால் இயேசுடைய ரத்தம் அவசியமானதாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவருடைய ரத்தம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, சமாதானமும் கிருபையும் பெருகுவதற்கு ரத்தம் அவசியம். வாசிங்க. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படுதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. இங்க பாருங்களேன், அவருடைய ரத்தம் ஆவியானவருக்கு ஒப்பனையாய் இங்க சொல்லப்படுகிறது. ஆவியானவருக்கு எவெல்லாம் கீழ்ப்படுகிறானோ, ஆவியானவர் சொல்லுகிறபடி எவெல்லாம் வாழ்கிறானோ அவனுக்கு தான் சமாதானமோ கிருபையோ மல்டிப்ளை ஆகுமா. சமாதானம் என்றால் நமக்கு ரொம்ப அவசியமானது. இந்த பூமியிலே சமாதானத்தை எதை கொடுத்தோம் வாங்கவே முடியாது, எதை கொடுத்தோம் வாங்க முடியாது. உலகத்துல மிகப்பெரிய ஐஸ்வர்யனாய் இருந்தாலும் அவன் ஐம் கோயிங் டு பை பீஸ் அப்படின்னு போனா அவன் பீஸா போவான் தவிர, அவனுடைய ஆஸ்திகள் பீஸா போகுமே தவிர அவனால சமாதானத்தை வாங்கவே முடியாது. அல்லது நான் கிருபையை எப்படின்னா வாங்கிடுறேன் அப்படின்னா அதுவும் வாங்க முடியாது. அப்போ ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க, கீழ்ப்படிதல் ரத்தத்தினால ஆவியானவர் உணர்த்துகிறவராய் இருக்கிறார். அப்ப ஆவியானவர் தான் ரத்தத்தினாலே இன்றைக்கு நம்மை கழுவுகிறவர்.
இன்றைக்கு நீயும் நானும் சமாதானமா ஒவ்வொரு நாளும் கிருபைக்குள்ள வாழனா நீ ஆவியானவர் சொல்லுவதற்கு கீழ்ப்படியும் பொழுது அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆவியானவர் எங்கிருந்து வருகிறார் என்றால் அவரு பரலோகத்திலிருந்து வந்தவராய் இருக்கிறார். மூவரும் ஒருவராய் இருந்து அப்ப இயேசுடைய ரத்தத்தை நல்லா பார்த்தது அல்லது அனுபவித்தது யார் என்றால் ஆவியானவராய் இருக்கிறார். இன்றைக்கு நீயும் நானும் அவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது இயேசுடைய ரத்தத்தை கொண்டு வந்து அவர் நம்முடைய சரீரத்திலே ஊடுருவை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த காலையில ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும், நீயும் நானும் ஆவியானவர் சொல்லுவதற்கு கீழ்ப்படினோம். ஒண்ணு விடுதலை உண்டு ரத்தத்துல, ரெண்டாவது பெருகுதல் நம்ம வாழ்க்கையில வருகிறதா இருக்கிறது. மூன்றாவது ஒரு காரியத்தை வாசிக்கலாம். ஏசாயா 52 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்கலாம். ஐசையா 52:15 பார்க்கலாம். அப்படியே அவர் அநேகம் ஜாதிகள் மேல் தெளிப்பார், அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள், ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இங்க பாருங்களேன், இயேசுடைய ரத்தம் எங்கெல்லாம் தெளிக்கப்படுகிறதோ அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா வாயை மூடிக்கின்னு இருப்பாங்க. வாயை மூடிக்கின்னு இருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க பிரமிச்சு போகிற அளவுக்கு, ராஜாக்களே பிரமிச்சு போகிற அளவுக்கு தங்களுக்கு அறியாத புரியாத தெரியாத விஷயங்களை ஆண்டவர் செய்து கொண்டே இருப்பார். இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைங்களை வாயை மூடி நம்ம பார்க்கவே முடியாது. பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது? இந்த பெந்தகோசக்காரங்களுக்கு கோபம் வந்தா வரும் பாருங்க, சத்தம் எங்கிருந்து தான் வரும் தெரியாது. ஆனா ஆலயத்துக்கு வந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா அதே சத்தத்துல பரிசுத்தாவியில் நிறைவாங்க. இது பரிசுத்தாவி சத்தமா இல்ல மாம்ச சத்தமான்றது நமக்கு கொஞ்சம் நேரம் யோசிக்க வேண்டியதா இருக்கும். அதுவும் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க, வீட்டிலேயே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மிகப்பெரிய ஆனந்தமாக இருக்கும். ஆலயத்தில் பார்க்கும்போது இவங்களுக்கு இரட்டை வேஷம் போடுகிறவர்களை போலவே இருக்கிறாங்களேன்று தோணும். அப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, ஆவியானவருடைய ரத்தம், ஆவியானவர் எங்கெல்லாம் ரத்தத்தினால உன்னை தெளித்து கழுவுகிறாரோ முதல்ல வர்ற விஷயம் தெரியுமாங்க, யூ வில் ஷட் யுவர் மவுத் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆண்டவருடைய சமூகத்தில் நீ வாயை மூடிக்கிட்டு, ஆண்டவரே எனக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நீங்க செய்யுங்க. ஏன்னா அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஏன்னா காலை தோறும் அவருடைய கிருபை புதுசா இருக்கும்போது நீயும் நானும் யோசிக்காத, அறிந்து கொள்ள முடியாத புதிரான காரியங்களை ஆண்டவர் செய்து கொண்டே இருப்பார். ஆனா நம்ம வாழ்க்கையில புதுசு எதுவுமே கிடையாது. காலையில எழுந்தா அதே வீடு, அதே வேலை, அதே ரோடு, அப்படியே தான் போறோம். அதே டிராபிக், ரோட்ல அதே சண்டை. காலை தோறும் புதுசா இருக்குன்னா உடனே நீங்க புது ரூட் எடுத்துட்டு போங்கன்னு நான் சொல்லல. என்ன தெரியுமா, உனக்கு புதுசான ஒரு சமாதானம், புதுசான ஒரு சந்தோஷம், புதுமையான ஒரு வருமானம், புதுமையான ஒரு பாராட்டு அல்லது புதிய வசனத்தினால பாவத்திலிருந்து ஆண்டவருடைய விடுதலையாக்கக்கூடிய பல காரியங்களை உன்னோட பேசிக்கொண்டே இருப்பார். அப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், நீ ரத்தம் தெளிக்கப்பட்டிருப்பாய் என்றால். ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து மோசே வெளியே வந்த பொழுது மக்கள் எல்லாம் அமைதியா இருந்தாங்களாம். ஏன் தெரியுமா, அவன் வாயிலிருந்து வருகிற வார்த்தையை கேட்பதற்காக. அவன் என்ன சொல்றானோ அது ஆண்டவருடைய வார்த்தையா இருந்தது என்பதை செவிசாய்த்து கேட்பதற்காக. அப்ப நீ என்ன ஆண்டவருடைய சமூகத்துல வரும்போது எப்படி தெரியுமா இருக்கணும், பரிசுத்தாவியானவர் சொல்லுவதற்கு செவிசாய்க்க ஆயத்தமாய் இருக்க வேண்டியது அவசியமானதா இருக்கு. இங்க வந்துகிட்டு நம்ம உட்காந்துட்டு ஊருக்கு பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம பரிசுத்தாவியான சொல்வதற்கு கேட்கவே முடியாது. சிலர்லாம் எவ்வளோ பிரசங்கம் பண்ணாலும், எவ்வளவுதான் பரிசுத்தாவியானவர் அவங்களுக்குள்ள கடப்பாரியே வச்சு குத்தி நோண்டி பள்ளம் நோண்டி அவங்க உள்ள புதைக்க போறேன்னு சொன்னாலும் அவங்க ஜாலியா தான் இருப்பாங்க. காரணம் என்னன்னா, அவங்க வெறும் கரியாய் இருக்கிறாங்க. வெறும் கரியானா அவங்ககிட்ட ரத்தம் இல்லை. அப்ப இயேசுடைய ரத்தம் உன்னை எல்லா விதத்திலையும் மாற்றுகிறதா இருக்கு. இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். யாத்ராகமம் 12 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கலாம். எக்ஸோடஸ் 12:13 பார்க்கலாம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். இங்க பாருங்களேன், அடுத்தபடியா இன்னொரு படி மேல போகணும் வச்சுங்களேன். ரத்தம் நீ இருக்கிற இடத்தை பூசிக்கொள்ளணும். நீ இருக்கிறன்னா நம்ம என்ன எடுத்துக்கிறோம், வீட்டு அக்காலத்துல வீட்டின் நிலைக்கால்களில்
2 நிலைக்கால்களிலும் மேலையும் பூசப்பட்டிருந்தது. அப்போ சங்கார தூதன் வரும்பொழுது யார் வீட்டிலாம் ரத்தம் இல்லையோ அவன் உள்ள பூந்து சங்காரம் பண்ணிட்டு போயிடுவான். யார் வீட்டெல்லாம் பூசப்பட்டிருக்குதோ அந்த வீட்டுக்குள்ள அவன் போக மாட்டான். அழிவிலிருந்து பாதுகாக்கிறதா இருக்கிறது. அதுதான் மெயின் டாபிக். அப்போ ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க, நீங்க இயேசுவுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருப்பீர்கள் என்றால், பரிசுத்தாவியானவர் உனக்குள்ளே வந்து உன் மேல பூசி இருக்கிறாரு அப்படின்னா, உன் வீட்டில் உன்னுடைய சரீரத்துல எந்த அழிவும் வரவே வராது. எந்த கஷ்டமோ, எந்த ஒரு நாசமான காரியங்களோ அல்லது உன்னை சேதப்படுத்தக்கூடிய எந்த ஒரு காரியமோ உன் வீட்டுக்குள்ள வரவே வராது. சிலர்லாம் வீட்டுக்கு போய் ஜெபிக்க போனா வச்சுங்களேன், ஐயோ அவங்க சொல்ற காரியம் இருக்க பாருங்க, மோசேவே இருந்ததானா அவன் ஓடி போயிடுவான். அவ்வளோ லிஸ்ட் கொடுப்பாங்க, என் வீட்டில் இந்த சாபம், இந்த கட்டு, அந்த கட்டு, முதல்ல உன் வாயை கட்டு. நான் அப்படிதான் ஜோமுன்னு மூப்பர்லாம் என் கூட வந்தாருன்னா ரிட்டர்ன் வரும்போது எங்களுக்கு ஒரே ஜாலியாக இருக்கும்னு வச்சுங்களேன். இது முதல்ல வாயை கட்டல அப்படின்னுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, நீ பரிசுத்தாவியானவரால் பூசப்பட்டிருப்பாய் என்றால், நீ பரிசுத்தாவியானவரால் கழுவப்பட்டிருப்பாய் என்றால் உன் வீட்டுக்குள்ள எந்த சேதமும் வரவே வராது. எந்த சேதமும் வராது. ஒண்ணு நீ பூசல, அது தெரியல, இல்ல நீ பூசுன மாதிரி ஏமாத்துற. இப்போ ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்களேன், ரத்தத்தை தான் பூச சொன்னாரு மோசேவின் காலத்துல. இன்றைக்கு நம்ம செய்யறதுல என்ன தெரியுமா, நம்ம இல்ல மற்ற மார்க்கத்தார் செய்யறதுனா நல்ல பவுடரை வாங்கி தண்ணியில குழைச்சி பூசுகிறாங்க. பெருவெள்ளம் வருகிறது, பூசப்பட்ட அந்த பவுடர் இருக்குமா வாசக்காலில்? மற்ற மதத்தை நம்ம விட்டுருங்களேன், நீங்க தான் பூசுவதில்லை, நம்மலாம் ரொம்ப நல்லவர்களாய் மாறிவிட்டோம். நம்ம பரிசுத்தாவியரும் பூசத்தில்லை, அதையும் பூசத்தில்லை, விட்டுருங்க. அப்போ அந்த பூசப்பட்டுகிற அந்த சிகப்பு கலர் பொட்டுகளோ இல்ல மஞ்சள் கலரோ, நல்ல பெருவெள்ளம் வருகிறது, பெருங்காற்று அடித்து மழை வருகிறது என்றால் அங்க பூசப்பட்டதெல்லாம் இருக்குமா? ஆனா இன்னைக்கு நம்மளால அவங்க ரொம்ப அட்வான்ஸ் ஆயிட்டாங்க, பெயிண்ட்லேயே கலர் பண்ணிடுறாங்க. தெரியுங்களா உங்களுக்கு? என்ன ஆனாலும் வாசகாலே போனாலும் அந்த பெயிண்ட் போகாது. பாத்துங்க, எல்லாத்துக்கும் பெயிண்ட் வந்துச்சு, ஸ்டிக்கர் வந்துச்சு. அவங்க ரொம்ப கேர்ஃபுல் ஆயிட்டாங்க. அவங்களாவது கேர்ஃபுல் ஆகுறாங்க. நம்ம அட்லீஸ்ட் அந்த பெயிண்டை வாங்கி கொஞ்சம் பூசிக்கூடாதா? எந்த பெயிண்ட்டு? பரிசுத்தாவியான என்ற பெயிண்டை வாங்கி பூசிங்கன்னா உங்க சரீரத்துக்குள்ள எந்த நாசமான காரியம் வரவே. ஆனா நம்ம என்ன பண்றோம், பூசின மாதிரி பவுடரை போட்டுக்கிறோம். ஆலயத்துக்கு வரும்பொழுது பரிசுத்தாவியான என்ற பவுடரை டப்பால இருந்து எடுத்து அடிச்சுக்கிறோம். அடிக்கும் போது நல்ல வாசனை வரும், பவுடர் வெள்ளை வெள்ளையா தெரியும். ஆனா வெளியே போய் மழை வந்த பிறகு அந்த பவுடர் நிக்குமா? ஒண்ணு அவங்கள மாதிரி பெயிண்டாவது பூசிக்கும், இல்லையா ரத்தத்தினால கழுவு பூசிக்கும். இன்றைக்கு நீ பரிசுத்தாவியானோட ரத்தம் உன்னுடைய சரீரத்தின் மேல, ஒருவேளை நீ ஒரு படி மேல போய் நீ வீட்டுக்கு போயிட்டு வீட்டு வாசக்காலில் வச்சு ஜம்போ பண்ணுவேன்னு வச்சுக்க, உன் வீட்டுக்குள்ள எந்த வாதையும் வராது. வாதை என்றால் நீங்கள் மோசேவின் காலத்தின் வாதையா எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு நாகரிகமா பிசாசு கொண்டு வருகிற அல்லது சத்துரு கொண்டு வருகிற வாதையா இருந்தாலும் எந்த வாதையும் உன் வீட்டுக்குள்ள வராம இருக்கணும்னா ரத்தம் பூசப்பட்டு இருக்கணும். ரத்தம் என்பது பரிசுத்தாவியானவரை இக்காலத்திலே நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நீ பரிசுத்தாவியானவர் பூசி இருக்கிறியா? இங்க வந்திருக்கிற தேவாலயத்தில் வரும்பொழுது பரிசுத்தாவியானவர் தெளிக்கப்பட வேண்டும், ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். ரத்தம் எங்கெல்லாம் தெளிக்கப்படுகிறதோ அந்த இடம் அழிவிலிருந்து வாதையிலிருந்து காப்பாற்றப்படுகிறதா இருக்கிறது. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் மேல தெளிங்கப்பா, என் மேல பரிசுத்தாவியானவரை பூசுங்கப்பா. பூசப்பட்டா தெரியுமா தெரியாதா? நல்லா யோசிங்களேன். இப்போ நீங்க ட்ரெஸ் போட்டுக்கிறீங்க, ட்ரெஸ் மேல ஹோலி நாட்கள்ல அழகா கலர் பவுடர் பூசுவாங்க, பாத்துக்கிறீங்களா? இந்த இந்திக்காரன் பண்டிகை அது ஒரு கோலாகலமான அலங்கோலமான பண்டிகையா இருக்கும். ஏன்னா போகும்போது நல்லா இருப்பானுங்க, வரும்போது யார் வரான்னு நமக்கு தெரியாது. பாத்துக்கிறீங்களா? அது ஆனா பொண்ணா இல்ல போன மாதிரி வரானா, அவன் ஒரு பைத்தியக்கார மாதிரி வருவான். சரி விட்டுருங்க, நமக்கு தேவையில்லாத அது அவர்களுடைய பண்டிகை, நம்ம அதை இது பண்ணும். அவங்க பூசிட்டு வர கலர் தெரியும் நமக்கு, தெரியுமா தெரியாதா? ஒன்று தெரியல என்றால் நீங்க தம்பி வரல நினைக்கிறேன், சார் கண்ணாடி கடைக்கு போனீங்கன்னா உங்க கண்ணை செக் பண்ணி கண்ணாடி கொடுப்பார்கள். அப்போ கலர் பூசப்பட்டா தெரியும். உணவு இப்போ நான் ஒயிட் ஷர்ட் போட்டுக்கிறேன், ஒரு இங்கையோ அல்லது எதனா ஒரு கலர் இந்த வெள்ளை ஷர்ட்ல அடிச்சா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஆனா சிலர் அப்படின்னு வச்சுங்களேன், பூசப்பட்டாலும் தெரியாது.
அப்ப நீ ஆவியானவர் உன்மேல ரத்தத்தை பூசி இருப்பார் என்றால் இட் ஹாஸ் டு பி சீன். அது தெரியணும். யாருக்கு தெரியணும் தெரியுமா? வாதையோ அல்லது அழிவுக்கான காரியங்களை பூமியில ஆவியானவர் கொண்டு வரும்போது உன் வீட்டை தொடாதபடி அது வெளியே தெரிய வேண்டியது அவசியமானதா இருக்கிறது. அப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும். பூசப்படும் பொழுது 3 காரியங்கள். ஒன்று, ஒரிஜினல் ரத்தத்தில் பூசணும். பவுடரில் பூசி ஏமாற்றக்கூடாது. அல்லது நீ பெயிண்டை பூசி ஏமாத்தினா அதுவும் தெரிஞ்சிடும் வச்சுங்க. இப்போ இந்த 3 காரியத்தை நீ எதை பூசி இருக்கிற அப்படின்னு பார்த்துக்கோ, உன்னிடத்துல விட்டுகிற. அடுத்தது சங்கீதம் 72 சங்கீதம் 14 வசனத்தை வாசிக்கலாம். 72:14 வாசிக்கலாம். அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். இங்க பாருங்களேன், அவருடைய ரத்தம் எதுக்குல தப்பிக்கிறதுனா ஆத்துமாவை வஞ்சகத்துக்கும் கொடுமைக்கும் தப்பி வைப்பார். வாசி முடிச்சிடுங்க. அவர்களுடைய ரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையா இருக்கும். அவர்களுடைய ரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையானதா இருக்கும். ஆத்துமாவை வஞ்சிக்கிற காரியங்களிலிருந்து உன்னை விடுவிக்க கூடியது என்னவென்றால் பரிசுத்தாவியானவர் என்கிற இயேசுடைய ரத்தமாய் இருக்கிறது. சில நல்ல ஆவிக்குரிய பிள்ளைங்க சொல்லுகிற காரியம், எப்படி ஏமாந்தனே தெரியல பிரதர், எப்படியோ போய் ஏமாந்துட்டேன், கடைசியில் இவ்வளோ கடனில் வந்து மாட்டிக்கிட்டேன். ஏன் தெரியுமா? உன்னுடைய ரத்தம் கரெக்டாக ஆண்டோடைய ரத்தத்தில் கழுவப்பட்டிருந்தா உன் ஆத்துமாவை வஞ்சகத்திலிருந்து அவர் காப்பாற்றுவார். ஆத்துமாவை வஞ்சகத்திலிருந்து காப்பாற்றுவார். உன்னை பொல்லாங்கான விஷயத்திலிருந்து ஆவியானவர் உனக்கு உணர்த்துவார். நீ மாம்சத்துல போய் மாட்டிக்கிட்டீன்னா அதுக்கும் பைபிளுக்கும் ஆவியானவருக்கும் சம்பந்தமே இல்லை பார்த்துங்க. ஆனா நீ ஒருவேளை எதனா செய்யணும், வாட் எவர் இட் இஸ், வெதர் யூ ஆர் இன்வெஸ்டிங் ஆர் மல்டிப்ளையிங், ஏதோ ஒன்று உலகத்துல நீ எதையா ஒரு படி மேலே ஏறணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நீ உழைக்கிற காரியங்களை வைக்கும் பொழுது ஆவியானவர்கிட்ட ஜெபம் பண்ணும்பொழுது உனக்குள்ளே பூசப்பட்டிருக்கிற ரத்தத்தின் ஆவியானவர் தெளிவா சொல்லுவார், இதை செய்யாத, இது வராது, இது உனக்கு தேவையில்லாது, நீ இந்த நேரத்தில் போய் ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஆவியானவரை மேற்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். அசுத்தாவியை மேற்கொள்ள நம்மளுங்க ஆவியானவரே மேற்கொள்ளுகிறவர்கள். என்ன தெரியுமா? அப்பாலப்போ சாத்தானேன்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளா போய் மாட்டிக்கிட்டு வேதம் சொல்லுகிறது தொண்டை குழி வரைக்கும் சாப்பிட்றவனுக்கு என்ன வைக்கணுமா? கழுத்துல. அதுக்கப்புறம் சுகர் வந்த பிறகு சுகர் வந்துச்சு அப்படின்னா நீ முதல்ல கத்தியை வச்சிருக்கணும் கழுத்துல. ஆனா நம்ம கத்தி எந்த கழுத்துல வைக்கிறோம்? கோழி கழுத்துல வைக்கிறோம், ஆடு கழுத்துல வைக்கிறோம், மாட்டு கழுத்துல வைக்கிறோம். கடைசியில நமக்கு சுகர் வந்த பிறகு டாக்டர் நம்ம கழுத்துல வைப்பாரு. ஆமாங்க, நீங்க வேணா சுகர் அதிகமாகிடுச்சா ஃபர்ஸ்ட் டயாலிசிஸ் யூனிட் எங்க தான் மாட்டுவாங்க? கழுத்துல தான் மாட்டுவாங்க. பாத்துக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னா அடுத்து ஆலயம் முடிந்த பிறகு மெடிக்கலா போய் பாருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியான பிறகு தான் கையில மாட்டுவாங்க. ஆமா, நீங்க ஒரு வேளை போய் செக் பண்ணி பாருங்க. அதனால உங்களுக்கு ஜாக்கிரதையா இருக்கிறதுக்கு சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, நீங்க சாப்பிட்றதுல கூட கத்தியை கரெக்டா வைக்கணுமா? ஆவியானவர் உணர்த்துவார். நல்ல பிரியாணி, அருமையான டேஸ்டான பிரியாணி இப்பெல்லாம் எங்க கிடைக்கிறதுல விட்டுருங்க, கிடைக்குதுன்னு வச்சுங்களேன், நம்ம ஆளுங்க அந்த நேரத்தில் எக்ஸ்ட்ரா வயிறு விரிஞ்சிருமா. சிலர்லாம் பார்த்துக்கிறேன் நான், நார்மலாக சாப்பிடுவாங்க, திடீர்னு பார்த்தா அப்படி வச்சு கட்டுவாங்க. அடுத்து 2 மணி நேரம் கழிச்சு பாருங்க, ஏப்பம் விட முடியாது, கோகோ கோலா எத்துனுவா, அந்த விஷத்தை எத்துவா, இந்த பெஸ்ட் கண்ட்ரோல் எத்துனுவா. எதுக்கு? பரிசுத்த ஆவியானவர் சின்ன சின்ன விஷயத்தை கூட சொல்லுவாங்க. நமக்கு ஒருவேளை கிண்டலா இருக்கலாம், யோசிக்கலாம், இந்த விஷயத்தையே சொல்றவரு நீ போய் இன்வெஸ்ட் பண்ணுகிற காரியத்தை சொல்ல மாட்டாரா? அல்லது நீ போய் பாவத்துல மாட்டிக்க போற காரியத்தை உனக்கு சொல்ல மாட்டாரா? நம்ம என்ன தெரியுமா? துணிந்து செய்கிற பாவம், துணிந்து செய்கிற காரியத்தினால்தான் மாட்டிக்கொள்கிறவராய் இருக்கிறோம். அப்போ ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க, பரிசுத்தாவியானவர் உனக்குள்ளே வரும்பொழுது, அவர் உன் ரத்தத்தை பார்க்கும் பொழுது உன் ஆத்துமாவை வஞ்சிக்கிற கொடுமையான காரியங்களிலிருந்து உன்னை விடுதலை ஆக்குறார். அப்ப என்னென்னலாம் பார்த்துருக்கோம்? முதல்ல உனக்கு விடுதலை தருகிறவர் எதுல இருந்து? விடுதலை தருகிறவராய் இருக்கிறார். இரண்டாவதாக உனக்கு சமாதானம் பெருக செய்கிறவராய் இருக்கிறார். மூன்றாவதாக தெளிக்கப்படுகிற விஷயத்துல ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். நான்காவதாக நீ நிர்மூலமாக வேண்டிய விஷயங்களிலிருந்து ரத்தம் உன்னை விடுதலையாக்குகிறதாய் இருக்கிறது. ஐந்தாவது, நீ மாட்டிக்கொள்ளாம எஸ்கேப் ஆகிற காரியங்கள்ல ஆண்டோடைய ரத்தம் விசேஷமானதாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம்.
இது மாத்திரம் அல்லங்க, இயேசுடைய ரத்தம் நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா எடுத்து வாசிங்க. 58ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 58:10 வாசிக்கலாம். பழிவாங்குதலை நீதிமான் காணும்போது மகிழ்வான். இங்க பாருங்களேன், ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணுவார்னா, நீ அவர் ரத்தத்தை பூசிக்கிட்ட, ஆவியானவர் இருந்த உனக்குள்ள இருக்கிறார் என்றால் பழி வாங்குதலை பார்க்கும்போது நீதிமான் சந்தோஷப்படுவான். அவன் தன் பாதங்களை துன்மார்க்குடைய ரத்தத்திலே கழுவுவான். இங்க பாருங்க, நீங்க நானும் பாதத்தை எதுல கழுவும் அப்படின்னா துன்மார்க்கருடைய ரத்தத்துல ஆண்டவர் கழுவு பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆனா இன்றைக்கு நடக்கிற காரியங்கள் என்ன தெரியுமா, துன்மார்க்கம் தான் நம்ம ரத்தத்தை எப்படின்னா குற்றணும்னு பார்த்துனுக்குறோம். எப்படியாவது நம்ம ரத்தத்தை ஸ்ட்ரா போட்டோ அல்லது சிரிஞ்சு போட்டோ அல்லது எப்படியாவது ஒரு ரத்தத்தை உறிஞ்சிடணும் அப்படின்னு துன்மார்க்கன் அலைந்து கொண்டிருக்கான். ஆனா வேத வசனம் நம்ம சொல்லுகிறது, உனக்குள்ள ஆவியானவர் இருப்பார் என்றார், நீ ஆவியானவரை வெளிரங்கமாய் பூசி கொண்டிருப்பாய் என்றா, இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருப்பாய் என்றா, துன்மார்க்கனுடைய ரத்தத்துல நீ என்னத்தை கழுவுமா? என்ன கழுவுமா? அப்ப அவன் எங்க இருக்கிறான்? காலின் கீழே இருந்தாதான் அவன் ரத்தத்தை நீ கழுவவே முடியும். இன்றைக்கு யோசிச்சு பாருங்களேன், அநேகர் நம்ம தலைக்கு மேல ஏறி உட்காந்துக்கிட்டு நம்ம அதிகமா அதிகாரம் பண்றதுக்கு காரணம் என்ன தெரியுமாங்க? யூ ஆர் நாட் ப்ராப்பர்லி வாஷ்ட் இன் த பிளட் ஆஃப் ஜீசஸ். நீ ஆண்டோடைய ரத்தத்துல சரியா கழுவப்படாதனால உன் தலை மேல ஏறி உட்காந்துன்னு உன் ரத்தத்தை உறிஞ்சிட்டு இருக்கான். ஆனா நீ சரியா ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு உன் ஆத்துமா பலிபீடத்துல வரும்போது அவருடைய பரிசுத்தாவியான உன்னை சுத்திகரித்து பலப்படுத்தி இருப்பார் என்றால், நீ சத்துருக்கள், உனக்கு எதிராக இருக்க சத்துருக்கள் ரத்தத்துல உன் காலை கழுவிட்டு போயிட்டே இருப்ப. இன்னைக்கு அப்படிலாம் பண்ணா எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்களேன். அது மாத்திரமல்ல, யோவான் 6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஜான் 6:53 பார்க்கலாம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவனில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க பாருங்களேன், இன்னொரு படி இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த போது சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீ மனுஷகுமாரனுடைய ரத்தத்துல பானம் பண்ணல அல்லது புசிக்கல குடிக்கல அப்படின்னா நமக்கு ஜீவனே கிடையாது, உயிரே இல்லை. இன்னும் அதுக்கு அடுத்த வசனம் 54ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னா, வீட்டில் போய் வாசித்து கொள்ளுங்க. அவர் கடைசி காலத்துல யாருக்குள்ள அவருடைய ரத்தம் இருக்கிறதோ அவங்கள மாற்றமா எழுப்புவார். அவங்கள மாற்றனா எழுப்புவார். மற்றவங்க யாரும் எழும்ப மாட்டாங்க, கவலையப்படாதீங்க. நீ இயேசுடைய ரத்தம் என்று இக்காலத்துல நான் சொல்லிட்டேன். அக்காலத்துல ஆசாரியன் ரத்தத்தை கொண்டு வந்து தெளித்தா, இக்காலத்துல பரிசுத்தாவியானவர் ரத்தத்தை தெளிக்கிறவராய் இருக்கிறார். பரிசுத்தாவியானவர் இல்லைன்னா நீ கடைசி காலத்துல எழும்ப மாட்ட. உன் ஆத்துமா எல்லா பிரச்சனைக்கும் மாட்டிக்கும். அப்போ ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும், மாதந்தோறும் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டோடைய சரீரத்துல ரத்தத்துல பானம் பண்ணுவதற்காக நாம் வந்திருக்கிறோம். இதை மாதந்தோறும் நம்ம ஏன் செய்யறோம் அப்படின்னா, டு safeguard us from all the evil, எல்லா தீங்கிலிருந்து நம்ம விடுதலை ஆக்குவதற்கு, பாதுகாப்பதற்காய் இயேசுடைய ரத்தத்துல பானம் பண்ணுகிறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமாங்க, கடைசி காலத்துல எழும்புவதற்கு இயேசுடைய ரத்தம் அவசியமானதா இருக்கிறத தவிர வேற எதுவுமே எழுப்ப முடியாது. இயேசுடைய ரத்தம் என்பது பரிசுத்தாவியானவராய் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். உனக்குள்ள பரிசுத்தாவியானவர் இல்லைன்னா நீ மரித்ததுக்கு சமானமாய் இருக்கிறது. கடைசியா ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 56ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 56. மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். இப்ப பாருங்க, நம்ம எப்படி ஆண்டவருடைய ரத்தம் சொந்தமா மாறிட்டோம் அப்படின்னா, the main doctrine எங்க வருதுன்னா, அவர் ரத்தத்தை புசித்து அவருடைய சரீரத்தை பானம் பண்ணுகிற போது அவர் நமக்குள்ளே, அவர் என்றால் பரிசுத்தாவியானவராய் இருக்கிறார். பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்தால் மாத்திரம்தான் இன்றைக்கு நீயும் நானும் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அப்ப ஒண்ணு நல்லா யோசிங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், இயேசுடைய ரத்தம் எதுக்கெல்லாம் தேவைன்னு பார்த்தோம். அவருடைய ரத்தம் நம்ம எதிலிருந்துலாம் விடுதலை ஆக்குறது, பாதுகாக்கிறது என்று நான் பார்த்தோம். மூன்றாவதாக, இயேசுடைய ரத்தம் இல்லைன்னா நீ கடைசி காலத்துல எழும்பவே, எழும்பாததுக்கு எதுக்கு கஷ்டப்பட்டு காலையில கிளம்பி வேர்த்து ஊத்தி 8 மணிக்கு வந்து ஆராதிக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க, நீயும் நானும் எக்கால சத்தம் துணிக்கும் பொழுது எழும்ப வேண்டியது அவசியமானதா இருக்கு. அப்ப எழும்பணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இங்க வாழணும்.
நீ வாழும் பொழுது இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருப்பாய் என்றால், இயேசுடைய ரத்தம் உன் மேல பூசப்பட்டிருக்கும் என்றால், உன் ஆத்துமாவை ஆண்டவர் எல்லா விதத்திலையும் பாதுகாக்கிறவராயிருக்கிறார். ஆத்துமா சுத்தமாக இருந்தா உன் சரீரம் சுத்தமானதாய் இருக்கும். உன் சரீரம் சுத்தமானதாய் இருந்தா உன் ஜீவியம் சுத்தமானதாய் இருக்கும். உன் ஜீவியம் சுத்தமானதாய் இருந்தா நீ இந்த பூமியில அவருக்கு சாட்சியாய். அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, whether you have been washed or you are pretending to be washed. சிலர்லாம் குளிச்ச மாதிரியே காமிச்சுக்குவாங்க, பார்த்துக்கிறீங்களா? காலையில் பார்த்தீங்கன்னா மூஞ்ச மட்டும் கழுவிட்டு மேக்கப் போட்டு வந்துடுவாங்க. அவங்க குளிச்ச மாதிரியே இருப்பாங்க, ஆனால் குளிச்சிருப்பாங்க கிட்ட போய் மோந்தா தான் தெரியும் அவங்க குளிச்சு பல வருஷம் ஆகும். உங்களை சொல்ல, நீங்களாம் டெய்லி காலையிலையும் மாலையிலையும் நள்ளிரவிலையும் சிலர் அதிகாலையிலையும் குளிக்கிறவர்களா இருக்கு. நான் சொல்றது ஜெபம் பண்றத உங்களுக்கு. அப்போ ஒன்று நல்லா யோசித்து கொள்ளுங்க, நீங்களும் நானும் அவருடைய சமூகத்தில் வரும்பொழுது அட்லீஸ்ட் when we come into his presence கழுவப்பட்டவர்களாய் இருக்கிறோமா? ரத்தத்தை பூசி கொண்டவர்களாய் இருக்கிறோமா? இருந்த இடத்துல கண்களை மூடி, ஒருவேளை நான் இன்னும் மாம்சத்துக்குரிய ஆத்துமாவுக்குரிய எல்லா போராட்டத்திலையும் நான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கேங்க. பிசாசு ஏதாவது ஒரு வழியில கொண்டு வந்து நான் ஒரு அடி ஏற ட்ரை பண்ணா அவன் 10 அடி என்னை உள்ள கொண்டு போய் பாதாளத்துல போற மாதிரி தள்ளி விடுறான் அப்படின்னா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோ, வாதை உன் கூடாரத்தை அணுகவே அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடவே நேரிடாது. காரணம் என்ன தெரியுமா? இஃப் யூ ஹேவ் த பிளட் ஆன் யுவர் பாடி, இயேசுடைய ரத்தம் தேவ ஆலயமாய் இருக்கிற உன்னுடைய சரீரத்தின் மேல பூசப்பட்டிருக்கும் என்றால், ஆவியானவர் உன்னுடைய சரீரத்துக்குள்ளே வாசம் செய்வார் என்றால், ஒன்று நல்லா தெரிந்து கொள், எந்த வாதையும் உன் வாழ்க்கையில வரவே வராது. இன்றைக்கு வாதை வராம நீ இருக்கணும் அப்படின்னா, எந்த கஷ்டமும் இல்லாத உன் சரீரத்துக்குள்ள எந்த பலவீனமும் வராம இருக்கணும்னா இயேசுடைய ரத்தம் அவசியமானதாய் இருக்கிறது. இயேசுடைய ரத்தம் நமக்கு வெற்றியை மாத்திரம் தருவதல்ல, உன்னை என்னையும் பாவத்திலிருந்து நித்திய மரணத்திலிருந்து ஜீவன் தந்து எழுப்புகிறதாய் இருக்கிறது. இந்த காலையில அவருடைய ரத்தத்துல கழுவப்பட்டிருக்கிறாயா? அப்படி கழுவப்படலைன்னா இன்னொரு 2-3 நிமிஷத்துல நான் முடிக்கிறதுக்கு முன்பதாக, ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால என்னை கழுவுங்கப்பா, உம்முடைய ரத்தத்தினால என்னை கழுவுங்கப்பா என்று கேட்கும்பொழுது பரிசுத்தாவியானவர் இப்பொழுது உன்னை கழுவுகிறவராயிருக்கிறார். அவர் உன்னை கழுவும் பொழுது நீ எவ்வளோ பெரிய கஷ்டத்துல இருந்தாலும் உன்னை விடுதலை ஆக்குறவர். உன் சத்துருக்களை உன் காலின் கீழே கொண்டு வந்து அவங்க ரத்தத்துல நீ காலில் கழுவிட்டு போற அளவுக்கு உன்னை உயர்த்தி பலவானா ஒரு போராளியா எல்லா விதத்திலையும் உன்னை மேன்மையானவனாய் ஆண்டவர் உன்னை மாற்ற வேண்டும் என்றால் பரிசுத்தாவியானவர் இந்த காலையில் உன்னை கழுவி இருக்கிறாரா என்பதை ஆராய்ந்து பார்த்துக்கொள். அப்படி இல்லை அப்படின்னா, ஆண்டவரே என்னை ஒரு விசை கழுவுங்கப்பா, உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, ஒரு விசை என் மேலே உங்களுடைய ரத்தத்தை தெளிங்கப்பா, உங்களுடைய ரத்தத்தை தெளிங்கப்பா, பரிசுத்தாவியனரை நிரப்புங்கப்பா. இங்கிருந்து நான் போகும்பொழுது பரிசுத்தாவியானவனால் கழுவப்பட்டவனால் பரிசுத்தாவியனுடைய பலத்தினால இங்கிருந்து போகிறனா என்பதை நீ ஆராய்ந்து நீ இங்கிருந்து போவா என்றா, உன் ஆத்துமாவையும் உன் சரீரத்தையும் உன் வீட்டுக்குள்ள எந்த வாதையோ எந்த விதமான நிர்மூலமாகிற எந்த காரியமோ உன் வாழ்க்கையில வராதபடி பரிசுத்தாவியானவர் அதை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். இந்த காலையில நீ எப்படிப்பட்ட காரியத்தில் இருக்கிற? ரத்தத்தை பூசின மாதிரி நடிக்காத, ரத்தத்தை உண்மையா பூசிக்கும். பரிசுத்தாவியனர் பெற்றுக்கொண்ட மாதிரி நடிக்காத, அல்ல பரிசுத்தாவியனர் இருக்கிறதை போல நீ பாசாங்கு செய்யாத. உண்மையான பரிசுத்தாவியனர் பெற்றுக்கொண்டு பலத்துல இங்கிருந்து போகும்போது அவருடைய ரத்தம் உன்னை சகலவித காரியத்திலிருந்து விடுதலை ஆக்கிறது. அப்படிப்பட்ட ரத்தம் உனக்காக எனக்காக சிலுவையில அவர் நமக்காய் தந்தவராய் இருக்கிறார். இந்த காலையில அருமையான தேவச்சனமே, நீ ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறாயா? இயேசுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறாயா? இல்லைன்னா ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் உன்னை கழுவுகிறவராயிருக்கிறார். கழுவி உன் மேல பூசிட்டார்னா, முத்தரிச்சிட்டார்னா நிச்சயமாகவே நீ ஆரோக்கியமாய் இங்கிருந்து போக முடியும். இயேசுடைய ரத்தம் ஜெயத்தை தருகிறதாயிருக்கிறது. இந்த காலையில ஆவியானவர் உன்னை கழுவுவதற்கு இடம் கொடு, உன் ஆத்துமாவை கழுவுவதற்கு இடம் கொடு.
பரிசுத்தாவியானவர் உணர்த்துகிற இடத்துல நீ ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, கிளென்ஸ் மீ லார்ட், என்னை கழுவுங்கப்பா என்று கேட்கும்பொழுது உன்னை நிச்சயமாகவே கழுவுகிறவர். தேவாலயத்துல வந்த யாவரையும், மாம்சமான யாவர் மீதும் ஆவியானவர் ஊற்றுகிறவராயிருக்கிறார். இந்த காலையிலே ஆர் யூ பீன் வாஷ்ட்? நீ கழுவப்பட்டிருக்கிறாயா என்பதை பார். இல்லை என்றால் கழுவுவதற்கு ஆயத்தமாக, கழுவப்படுவதற்கு ஆயத்தப்படுத்து. உன் சரீரத்தை ஆயத்தப்படுத்து, உன் ஆத்துமாவை ஆயத்தப்படுத்து, உன் சிந்தனைகளை சிதற விடாத. நீ கண்ணை மூடி, ஆண்டவரே என் ஆத்துமாவை கழுவுங்கப்பா, கடைசி காலத்துல என்னை எழுப்புவதற்காய் என்னை கழுவுங்கப்பா, இந்த பூமியில நான் ஆரோக்கியமாய் வாழ்வதற்காய் என்னை கழுவுங்கப்பா, இந்த பூமியில நான் வஞ்சகமான காரியத்துக்குள்ள மாட்டிக்காதபடி என்னை கழுவுங்கப்பா என்று கேட்கும் பொழுது தாகமுள்ள யாவரும் மீதும் அவர் ஆவியை ஊற்றுகிறவர். தாகமாய் இருந்தாதாங்க ஊற்றுவாரு. அமைதியா இருந்தோம் அப்படின்னா அவர் ஊற்றப்பட்டார். இந்த காலையில நீ பரிசுத்தாவியானவர் பெற்றிருப்பாய் என்றார், ஆவின் அபிஷேகம் பெற்றிருப்பாய் என்றார், அபிஷேகத்துல நிறைந்து ஆண்டவரே இன்னொரு விஷயம் என்னை நிரப்புங்க, இன்னொரு விஷயம் என்னை பலப்படுத்துங்க, இன்னொரு விஷயம் என்னை சுத்திகரிங்க, இன்னொரு விஷயம் என்னை ஜெயிப்பதற்கான ஜெயத்தை இந்த சரீரத்துல கொடுங்கப்பா, இன்னொரு விஷயம் என் மேல, என் சரீரத்தின் மேல, என் வீட்டின் நிலைக்கால்களின் மேல, என் வீட்டில் இருக்கிறவங்க மேல, எல்லார் மேலேயும் உங்களுடைய ரத்தத்தை பூசுங்கப்பா என்று கேட்கும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் பூசுகிறவராயிருக்கிறார். ரத்தம் ஜெய, ரத்தம் ஜெய, கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய, காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய, கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய, காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய, ரத்தம் ஜெய, ரத்தம் ஜெய, கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய, காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய, எதிரியை தூரத்திடும் ரத்தம் ஜெய, என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெய, எதிரியை தூரத்திடும் ரத்தம் ஜெய, என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெய, அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெய, அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெய, அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெய, அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெய, ரத்தம் ஜெய, ரத்தம் ஜெய, கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய, காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய, கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய, காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய, பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெய, பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெய, பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெய, பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெய, சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெய, சாபங்கள் நீக்கிடும் ஜெய, சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெய, சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெய, ரத்தம் ஜெய, ஓஹோ ரத்தம் ஜெய, ரத்தம் ஜெய, ஓஹோ ரத்தம் ஜெய, இயேசுவின் ரத்தம் ஜெய, காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய, கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய, காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய, விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெய, வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெய, விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெய, வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெய, பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெய, பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெய, பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெய, பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெய, ரத்தம் ஜெய, ரத்தம் ஜெய, கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய, காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய, கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய, காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய. இந்த காலையில
இயேசுவுடைய ரத்தம் உனக்குள்ளே வர வேண்டும் என்றார். அவர் உனக்குள்ளே வாசம் செய்வதென்றால் பரிசுத்தாவியானவருக்குள்ளே இருப்பதை காண்பிக்க வேண்டியது அவசியமானதாயிருக்கு. நீ பரிசுத்தாவினரை பெற்றிருக்கிற அப்படின்னா அது வெளிரங்கமாய் தெரிய வேண்டும். வெளிரங்கமாய் காணும் பொழுதுதான் எந்தவித நாசமான காரியங்களும் உனக்குள்ளே வராத ஆண்டவர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலையில கழுவப்பட்டேன் என்று நம்புகிறவர்கள் நீர் கழுவின ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவியானவர் பாதுகாக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அந்த இடத்துல நீர் வாசம் செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர். கடைசி காலத்துல நாங்கள் உங்களுடைய ரத்தத்தினால எழும்புகிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் வைக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர். காலையில் என் சரீரத்தில் இயேசுடைய ரத்தம் பூசப்படட்டும், எல்லா விதத்திலும் இந்த ஆத்மாவை ஆண்டவர் காப்பாற்றட்டும் என்று ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் நீர் கழுவி ரத்தத்தினால முத்தரிக்கப்பட்டு அவருடைய சரீரம் முழுதுமாய் ரத்தத்தினால பூசப்பட்டிருக்கபடியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த காலையில் அவருடைய ரத்தம் எவ்வளவு காரியங்களை செய்யும், அதிசயங்களை செய்கிறது, நமக்கு எங்களுக்கு ஆரோக்கியத்தை தருகிறது, வஞ்சகமான காரியங்களில் விழிப்பாய் இருப்பதை செய்கிறது அவருடைய ரத்தம். அந்த ரத்தம் எங்களுக்குள்ளே இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.